ஸோ ஆடியோ வீடியோ நம்ம செக் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ இன்றைக்கி நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிசி மோட்டாருக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டிசி மோட்டார். ஸோ நாளைக்கு நம்ம என்ன ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நம்ம ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸ்பீட் கண்ட்ரோல்னால் என்ன, ஸ்பீட் கண்ட்ரோலில் என்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம் முடிஞ்ச வரைக்கும். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு நமக்கு பிரேக்கிங், அடுத்ததாக லாசஸ் அண்டு டெஸ்டிங், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம்னா டிசி மிஷின்ஸ் கவர் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த வீக்கில் நம்ம டிசி மிஷின்ஸ் முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு நமக்கு 2 கிளாஸு, ஸோ இன்றைக்கி ஒரு கிளாஸு. டிசி மிஷினில் மொத்தமாக நமக்கு ஒரு 3 கிளாஸஸ் இருந்தால் முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானப்பா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேட்டரான கூட வாட்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம போகலாம். ஸோ டிசி மெஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ நமக்கு எத்தனை கொஷின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 3 கொஷின்ஸ் அதாவது 8 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக நம்மளால் 8 கொஷின்ஸ் வாங்க முடியும் ப்ராப்பராக இதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், மை செல்ஃப் பிரவீன். ஸோ வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம ட்ரிபிள்இ அண்ட் ஈசிக்கான ரெஸ்பெக்டிவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கான கிளாஸஸ் அப்டேட்டட் சிலபஸில் நம்ம வந்து லைவாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த திங்ஸை வந்து அப்டேட்டடாக தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ பேட்ச் வந்து மார்ச் 10 ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நம்மளோட டீட்டெயில்ஸ், கோர்ஸோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணணுன்றதெல்லாம் மேண்டேட்டரி கிடையாது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ படிக்கலாம். செல்ஃபாக படிக்கிறதுனாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணாலும் பிஃபோர் அந்த இன்ஸ்டியூட்டோட பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஃபேக்கல்ட்டிஸ் ஹேண்டில் பண்ண போகிறாங்க, ஸோ டவுட்டுக்கு வந்து நமக்கு யார் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ஸோ போஸ்ட்டு கிளாஸஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்கும், ஸோ கோர்ஸை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட டவுட்ஸை எப்படி கிளாரிஃபை பண்ணுவாங்க, ஸோ வீக்லி டெஸ்ட்டு என்ன இருக்கும், ஸோ அதுக்கு டிஸ்கஷன் இருக்குமா, ஸோ நம்மளோட டவுட்ஸ்க்கு டிஸ்கஷன் இருக்குமா, எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இங்கே சொன்ன எல்லா திங்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? லைவ் கிளாஸ் இருக்கும், அதுக்கு வந்து பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டாக மாறிடும், ஷெடியூல் இருக்கும், 2 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கும், பிடிஎஃப் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் டிஸ்கஷன் எல்லாமே இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு முன்னாடி ஷெடியூலை ஷேர் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்பெக்டிவில் நமக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்றது சின்னதாக ஒரு ஓவர்வியூ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்தராக இந்த கிளாஸஸ் நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெஷின்ஸ் எல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம சீரியஸ் ஆக்சுவலாக மோட்டரை தான் ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று கிளாஸில் நம்ம என்ன பண்ணோம்னா மோட்டார்ஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மோட்டாரை பொறுத்த வரைக்கும் என்ன லாவில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அடுத்ததாக ஃபோர்ஸ், மோட்டாரில் ஃபோர்ஸ் எப்படி பில்ட் ஆகுதுன்னா லாரன்ஸோட ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் மூலமாக பில்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அடுத்ததாக என்னோடய மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னோட டைரக்ஷன்ஸ் ஆஃப் கரண்ட் வந்து மாறி இருக்கும். ஜெனரேட்டரில் இருக்கிற மாதிரி மோட்டரில் இருக்காது. கேவிஎல் எக்ஸ்பிரஷனும் மாறி இருக்கும். அடுத்தது மோட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம்னா என்னோட ஸ்பீடு, டார்க்கை பற்றி தான் பேசியிருப்போம். ஸோ ஜெனரேட்டராக இருக்கிறப்ப நம்ம இன்டியூஸ்டு இஎம்எஃப் கரண்ட்டை பற்றி பேசியிருந்தோம். ஸோ இங்கே நம்ம டார்க்கு, ஸ்பீடு இதை பற்றி தான் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ டார்க் ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ டார்க் ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ணலான்றதை எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தேன். ஸோ இஜி இஸ் ஈக்குவல் டு KA/ω அப்படின்ற எக்ஸ்பிரஷன், டார்க் எக்ஸ்பிரஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ ஃப்ரம் திஸ் அதிலிருந்து ஸோ இதோட நோ லோட் பேராமீட்டர் கம்யூட்டேஷன் என்னன்னு நான் சொல்லியிருந்தேன். இதோட கம்யூட்டேஷன் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் த ஏசி டு டிசியாக மாற்றி கொடுக்கும். கரெக்டாக? ஸோ இது மோட்டரை பொறுத்த வரைக்கும் மோட்டரில் கம்யூட்டேஷன் என்ன பண்ணோம்னா டிசியை ஏசியாக மாற்றும், ஜெனரேட்டரில் ஏசியை டிசியாக மாற்றும். இது அதோட ப்ராசஸ் ரொம்ப மாறுபடும். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் பொதுவாக உல்ட்டாவாக தான் இருக்கும். ஜெனரேட்டருக்கும் மோட்டருக்கும் உல்ட்டாவாக தான் இருக்கும். இன்டர்போல்ஸ்லேயும் நம்ம பார்த்துருந்தோம். இன்டர்போல்ஸ் வந்து ஜெனரேட்டருக்கு ப்ரிசீடிங் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இதுக்கு பிஹைண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இதெல்லாமே நமக்கு மாறுபடும். அடுத்ததாக ப்ரஷ் ஷிஃப்டிங்கும் நமக்கு மாறி இருக்கும். ஸோ எல்லா திங்ஸும் நம்ம அங்கேயே பார்த்துருப்போம். அடுத்ததாக நோ லோட் கேரக்டருக்கு வந்திருந்தோம். ஸோ நோ லோட் கேரக்டரில் எந்த மிஷினெல்லாம் நம்ம நோ லோட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்போம். ஸோ டிசி சீரியஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம நோ லோட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நோ லோட் பண்ணோம்னா அது என்ன பண்ணும்ப்பா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல. ஸோ த ஃப்ளக்ஸு இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தட் இஸ் ஸ்பீட் ஒமேகா. Omega is inversely proportional to the flux. A reduction of flux will always leads improvement in the speed.
ஓகேங்களா. ஃப்ளக்ஸ் நமக்கு குறைய குறைய என்னவாகும்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால என்னோட டிசி சீரிஸ் மோட்டாரை நம்ம நோ லோடில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எப்பவுமே டிசி சீரிஸ் மோட்டார் இஸ் ஆப்ரேட்டட் வித் த லோடட் கண்டிஷன். லைட் லோடில் கூட ஆப்ரேட் பண்ணக்கூடாது. நோ லோடு அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், ஆர் லைட் லோடு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா. இந்த ரெண்டு கண்டிஷன்லையுமே என்னோட டிசி சீரிஸ் மோட்டார்னா ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஷண்ட் மோட்டார்னா நோ இஷ்யூஸ், நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ சீரிஸ் மோட்டாரோட ஃபீல்டு வைண்டிங்கை நம்ம என்றைக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஷண்ட் மோட்டாரோட ஃபீல்டு வைண்டிங்கை நம்ம எப்பவுமே ஷார்ட் சர்க்யூட் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு நம்ம பண்ணோம்னா என்னோட மிஷினில் ஃப்ளக்ஸ் என்னவாயிடும்னா ஜீரோவாக மாறிடும். ஃப்ளக்ஸ் ஜீரோ ஆச்சுன்னா நமக்கு தெரியும் ஸ்பீடு டேஞ்சரஸாக ஹையாக ஆகிடும். ஓகே, இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டாக நம்ம சொல்லி முடித்தோம். ஸோ டிசி செப்பரேட் எக்ஸைட்டட் சீரியஸ் மோட்டார், ஷண்ட் மோட்டார், காம்பவுண்ட் மோட்டாரில் எல்லாத்துலேயுமே என்னோட நோ லோடு பேராமீட்டர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிசி மோட்டர்லையே லோடட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. டிசி மோட்டரோட லோடட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ ஜெனரேட்டரில் நமக்கு ரொம்ப பெரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது சார். ஏன்னா ஜெனரேட்டரில் இஜி தான் வரும், எனக்கு இஎம்எஃப் வரும், அவ்வளவுதான். ஸோ மற்றபடியாக இஎம்எஃப்ல நான் பெரிய கேல்குலேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் படிக்க வேண்டிய நீட் இல்லை. ஆனால் மோட்டர்னு வந்தால் ஸோ மோட்டரில் ஸ்பீடு அதிகமாகலாம், இல்லை டார்க் அதிகமாகலாம், இல்லை என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் அதிகமாக தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அதை நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். ஓகே, நம்ம ஒவ்வொரு மோட்டருக்கும் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ லோடட் கேரக்டரிஸ்டிக்ஸ், பொதுவாக ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி மோட்டாரை நம்ம என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம்னு சொல்கிறேன். ஸோ ஒரு டிசி மோட்டாரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னா இதில் எதுலாம் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா ஸ்பீட் வர்சஸ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறப்போ நீங்கள் மோட்டரை ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதோட கரண்ட் கிராஃப் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். இது வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர், இது எல்லா மோட்டர்லையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அடுத்ததா ஸோ டார்க் வர்சஸ் கரண்ட் கிராஃப். ஓகேங்களா. டார்க் வர்சஸ் கரண்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான். இதையும் ட்ரா பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 3 கர்வை ட்ரா பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமில் இந்த கர்வையே கேட்பாங்க. இந்த கிவன் கர்வை கொடுத்துட்டு ஸோ இது எதோட கர்வு, ஷண்டோட கர்வா, சீரீஸோட கர்வா அப்படின்னு கேட்பாங்க. அதனால ஸோ இந்த மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கர்வ்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸ்பீடு டார்க் கர்வு, மேலே பார்த்தது ஸ்பீட் கரண்ட் கர்வு. ஸோ அடுத்ததா ஸ்பீடு டார்க் கர்வு. ஸோ கர்வ் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், கேரக்டர் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த மோட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ டிசி ஷண்ட். சார் நான் டிசி செப்பரேட்லி எக்ஸைட்டடை நான் பார்க்கல, ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசி ஷண்டோட கேரக்டரும் டிசி செப்பரேட்லி எக்ஸைட்டடோட கேரக்டரும் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். இவனுக்கு எப்படி இருக்கானோ அவனும் அதே மாதிரி தான் இருப்பான். ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், டிசி ஷண்ட்டையே பார்த்துக்கலாம். ஸோ ஷண்ட் பார்த்தா தான் நமக்கு தெரியும்ல. ஸோ என்னோட டிஃப்ரெண்ட் செப்பரேட்லி எக்ஸைட்டடும் சேமாக இருப்பான்ல. அப்போது இதோட என்னோட ஃபஸ்ட்டு இந்த டிசி ஷண்ட்டோட கேரக்டரை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட சர்க்யூட் ட்ரா பண்ணி ஸோ அதோட லோடட் கர்வ்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அதை ட்ரா பண்ணலாம். ஸோ மோட்டரை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதோட லோடட் கேரக்டரிஸ்டிக்ஸை வரைகிறதுக்கு முன்னாடி மோட்டரை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஷண்ட் மோட்டர் இல்லை, அதனால ஃபீல்ட் வைண்டிங் பேரலாக இருக்கும். இது என்னோட இபி. திஸ் இஸ் லோடு கரண்ட் IL. ஸோ இது நம்மளோட டெர்மினல் வோல்டேஜ் VT. இதுக்கு தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா சப்ளை கொடுக்க போகிறோம். திஸ் இஸ் அவர் டெர்மினல் வோல்டேஜ் VT. ஸோ இந்த லோடு கரண்ட்டு என்ன பண்ணோம்னா ஆர்மேச்சருக்கு கரண்ட்டை கொடுக்கும், அடுத்ததாக என்னோட ஃபீல்டுக்கு கரண்ட்டை கொடுக்கும். ஆக்சுவலாக இந்த ரெண்டு கரண்ட்டுமே என்னோட மோட்டரோட சப்ளைலேருந்து தான் எடுத்துக்க போகுது. ஸோ திஸ் இஸ் அவர் சப்ளை. என்னோட சப்ளை தான் என்னோட ஆர்மேச்சருக்கும் கரண்ட்டை கொடுக்க போகுது, ஃபீல்டுக்கும் கரண்ட்டை கொடுக்க போகுது.
ஓகேங்களா. ஸோ இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் சார் சப்ளை வந்து என்னவா இருக்கும், கான்ஸ்டன்ட் தான். நம்ம சப்ளையை மாற்றுவோமா, ஸோ சப்ளையை மாற்ற மாட்டோம். அப்போ சப்ளை கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால ஸோ விடி இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ இந்த இடத்துல தான் விடியும் அப்பியர் ஆகும், ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அ பேரலல். ஸோ விடி கான்ஸ்டன்ட், ஸோ திஸ் இஸ் அ ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஐஎஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா விடி பை ஆர்எஃப் விச் இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போது ஸோ டிசி ஷண்ட் மிஷினில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஃப்ளக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் மிஷின். ஓகே, கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் மிஷின்னா என்னோட டிசி ஷண்ட் மிஷின் தான். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிவன் பாத்தில் கேவிஎல் எழுதுறேன். ஸோ திஸ் இஸ் அவர் இபி, நான் பேக் இஎம்எஃப். இந்த பாத்தில் கேவிஎல் எழுதுறேன், நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ விடி மைனஸ் ஐஏஆர்ஏ தான் இபி. இதை நான் நிறைய முறை எழுதியிருக்கேன், விடி மைனஸ் ஐஏஆர்ஏ. ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கேரக்டரை ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, இதோட ஃபஸ்ட்டு கேரக்டரை ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கேரக்டர் வேணும்னா என்ன வேணும், ஸோ என்னோட கரண்ட்டோட எக்ஸ்ப்ரெஷனும் ஸ்பீடு ஒமேகாவோட எக்ஸ்ப்ரெஷனும் வேணும். இங்கே இருக்கா பாருங்க, இங்கே கரண்ட்டோட எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, பட் ஆனால் இந்த சைடில் எனக்கு ஒமேகாவோட எக்ஸ்ப்ரெஷன் இல்லை. பட் வி நோ தட் இபி இஸ் அ கேஏ ஃபை ஒமேகா அப்படின்னு எழுதலாம்ல. இபியை நம்ம எப்படின்னு எழுதலாம், கேஏ ஃபை ஒமேகான்னு எழுதலாம். இப்போ இவனை வந்து கேஏ ஃபை ஒமேகா இஸ் ஈக்குவலன் டு விடி மைனஸ் ஐஏஆர்ஏ அப்படின்னு சொல்லி எழுதுறேன். இங்கே எனக்கு என்ன வேணும்னா கரண்ட் வர்சஸ் த ஸ்பீடு. ஸோ கரண்ட் வர்சஸ் த ஸ்பீடு தான் வேணும். அப்போது ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நான் ஸ்பீடு ஒமேகாவை எழுதிக்கிறேன். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவலன் டு விடி மைனஸ் ஐஏஆர்ஏ. ஸோ கீழே என்ன இருக்கான், கேஏ ஃபை இருக்கான். தேர்ஃபோர் ஸோ இப்போது இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிளாட்டை வரைய போகிறேன். இங்கே ஒவ்வொரு பிளாட்டை வரைகிறதுக்கும் நான் இப்படி தான்ப்பா பண்ணுவேன். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷனில் ஒமேகா ஸ்பீடோட ஒமேகா எக்ஸ்பிரஷனையும் கரண்ட்டோட எக்ஸ்பிரஷனையும் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு தான் நான் இங்கே கிராஃபை வரைய போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பிளாட்டை நம்ம வரைஞ்சிக்குவோம், அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷனை வேரி பண்ணி பார்ப்போம். இந்த எக்ஸ்பிரஷனை வேரி பண்ணி தான் இந்த பிளாட்டையே நான் வரைவேன். ஓகே, அதோட ஃபர்ஸ்ட் பிளாட் என்னன்னா, ஸோ தட் இஸ் அ ஸ்பீட் வர்சஸ் கரண்ட் பிளாட். ஓகேயா, ஸோ இந்த கிராஃப் வரையலாம். திஸ் இஸ் ஐஏ இல்லைன்னா ஐஎல். ஸோ ஓகேங்களா, ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் இல்லைன்னா லோடு கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னோட ஒமேகா ஸ்பீடு. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் என்னப்பா நம்ம எழுதுனது கண்டுபிடிச்சது, ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவலன் டு விடி மைனஸ் ஐஏஆர்ஏ பை கேஏ ஃபை. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கிறோம் நம்ம. சார் இப்போது கரண்ட்டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள் கரண்ட்டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா இந்த டேர்மே என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக மாறி இருக்கும். தட் இஸ் விடி பை கேஏ ஃபையாக மாறி இருக்கும். ஸோ இப்போ நோ லோடில் இது என்னோட கர்வ், வித்தவுட் லோடு ஆர் நோ லோடு. ஸோ நோ லோடோட ஸ்பீட் கரண்ட் கர்வ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸ்பீடில் நோ சேஞ்சஸ், ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கும். லோடு அதுதான் நான் சொல்லியிருந்தேன், லோடே கனெக்ட் பண்ணாதப்போ ஷாஃப்ட் மோட்டரோட ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். ஸோ இது நோ லோடில். இப்போ வென் யூ ஆர் கனெக்டட் அ லோடு, இப்போ பாருங்கள், இப்போ லோடை கனெக்ட் பண்ணுறீங்க. லோடை கனெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன், நேற்று கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். வென் லோட் இஸ் கனெக்டட் இட் ட்ராஸ் மோர் ஆர்மேச்சர் கரண்ட். ஸோ லோடை கனெக்ட் பண்ண என்ன ஆகும்னா என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஓகேங்களா, when load is connected it draws more armature current. ஓகேங்களா, when load is connected it draws more armature current. ஸோ இது ஆர்மேச்சர் கரண்ட் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆர்மேச்சர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஆர்மேச்சர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் விடின்றது ஒரு 300ன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ விடின்றது 300. ஸோ ஐஏஆர்ஏ இனிஷியலாக என்னவா இருப்பான்னா ஒரு 10 வோல்ட்டாக இருப்பான். இவன் 300 வோல்ட்டாக இருந்தால் இவன் ஒரு 10 வோல்ட்டாக இருப்பான். ஆனால் ஆர்மேச்சர் கரண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ என்னவாகிறான்னா ஐஏஆர்ஏ இன்க்ரீஸ் ஆகிறான். அப்போ தேர்ஃபோர் இது 10. அப்போ 300 மைனஸ் 10 219 முன்ன கேஸில் இருந்திருக்கும். அடுத்த முறை 20 மாறும். ஸோ அடுத்த முறை 280 மாறும். ஸோ அடுத்ததாக
-30, 270, so on 200 வருது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுப்பா? ஸோ வாட் இஸ் ரெடியூசிங்? என்னோட ஸ்பீட் இஸ் ரெடியூசிங். அப்போது வென்எவர் நீங்கள் ஐஏவை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, ஸோ ஒரு வேல்யூலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க, என்னோட மைனஸ் போர்ஷனில் இருக்கிற வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் மைனஸ் பண்ணுறது அதிகப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா அப்போ ஒமேகா குறைஞ்சிட்டே தானே இருக்கும். ஆமாம், லோடை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒமேகா குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லோடை கனெக்ட் பண்ண என்னவாகும்னா ஸ்பீட் இஸ் டிக்ரீஸிங். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி. திஸ் இஸ் அவர் ஸ்பீட் கிராஃப். ஸோ இது எதுனாலன்னா பிகாஸ் ஆஃப் த ஐஏவோட இன்க்ரிமெண்ட். இந்த ஐஏவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கல்ல, இதுதான் என்னோட ஷண்ட் மிஷினோட ஸ்பீடு கரண்ட் கர்வ். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வித்தவுட் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ வித் ஆர்மேச்சர் ரியாக்ஷனுக்கு இந்த கிராஃப் இன்னும் கொஞ்சம் ட்ரூப்பாக இருக்கும். அவ்வளோதான். ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த வித்தவுட் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் கர்வுக்கும் இதுக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆர்மேச்சர் ரியாக்ஷன் என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். ஆர்மேச்சர் ரியாக்ஷன் வில் டீமேக்னடைஸ் த ஃப்ளக்ஸ். அப்போ தேர்ஃபோர் என்னவா இருக்கும்? ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ இதனால ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னால ஸ்லைட் இன்க்ரீஸ் நடக்கும். ஓகேங்களா? எப்பவுமே ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னால மோட்டரில் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். Therefore armature reaction will increases the speed. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ இவன் யாரு? இவன் வித்தவுட் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஸ்பீடு ரொம்ப ட்ரூப் ஆயிருப்பான். ஆர்மேச்சர் ரியாக்ஷன் என்ன பண்ணும்? ஸ்பீடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வித் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். புரியுதுல்லப்பா? மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னால ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஆர்மேச்சர் ரியாக்ஷன் வில் increases the speed. எதுனாலனா ஆர்மேச்சர் ரியாக்ஷன் will demagnetize the flux. When flux decreases, speed is increases. நமக்கு தெரியும். So omega is inversely proportional to the flux. அவ்வளோதான்ப்பா. ஸோ இப்போ ஒரு கேரக்டரை பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோதான்ப்பா. நீங்கள் ஒரு கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கர்வை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலனாலும் டேரெக்டாக என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸ்பிரஷனை எழுதுவீங்க, கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, அப்போ ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும். அப்போ தேர்ஃபோர் டிக்ரிமெண்டல் கர்வாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் போட்டுகிட்டே போயிடலாம். ஸோ எந்த கேரக்டர் கேட்டாலுமே அப்படி தான்ப்பா. ஸோ இங்கே உங்களுக்கு டார்க் கரண்ட் கேரக்டர் கேட்டாலோ ஸ்பீட் கரண்ட் கேரக்டர் கேட்டாலோ எல்லா கேரக்டரும் இப்படி தான். இப்போ ப்ரொசீஜர்ன்றது இதுதான். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து நீங்களே ஒரு அன்னோன் கொஷினுக்கும் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது தேர்ஃபோர் இங்கே நமக்கு தெரியுது இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட டிசி ஷண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக இருக்கும். மோர் ஓவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மேச்சர் கரண்ட் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இது ஒரு 20, 10 அந்த ரேஞ்சில் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்பீடோட டிக்ரிமெண்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் ஒரு 1000 RPMல ரொட்டேட் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஒரு 900 RPM வரைக்கும் டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதுக்கு மேலே அது டிக்ரிமெண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போது அதனால இந்த ஸ்பீடு இந்த மெஷினோட ப்ராப்பர்ட்டியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மெஷின் ஷண்ட் மோட்டரோட ப்ராப்பர்ட்டியை நான் சொல்கிறேன். ஷண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்ளிகேஷன். ஓகேங்களா? பட் ஆனால் இதோட டார்க் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ரொம்ப அதிகமான டார்க்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்பீட் டிக்ரீஸ் தான் ஆகிடும். லைட் டார்க் அப்ளிகேஷனில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஸோ ஸ்பீடை வந்து என்னால் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை எழுதிக்கோங்க நோட்டா. டிசி ஷண்ட் மோட்டார். சார் இங்கே நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ட்ரூப்பிங்கு. ஸோ மற்ற மோட்டர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரூப்பிங்காக இருக்கும். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது இது ரெடியூஸ் ஆகுது இல்லை. ஸோ மற்ற மிஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் பயங்கரமாக ரெடியூஸ் ஆகும். ஸோ மற்ற மிஷினை காட்டிலும் இவன் தான் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை எனக்கு கொடுப்பான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இதை தான் கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே ஸ்பீட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 100 RPM கிட்ட தான் இருக்கும். இந்த ஸ்பீட் வேரியேஷன் வந்து 100 RPM கிட்ட தான் இருக்கும். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். டிசி ஷண்ட் மோட்டார் இஸ் யூஸ்டு ஃபார்
constant speed applications. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ டிசி ஷண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்ளிகேஷன் இருக்கும். அடுத்ததான் இங்கே நான் லோடு சொல்லிடுறேன்ல, லோடும் சொல்லிடுறேன். பட் இட் கேன் ஆப்ரேட் ஒன்லி ஃபார் லைட் டார்க் அப்ளிகேஷன்ஸ். லைட் டார்க் அப்ளிகேஷன் அல்லது லோயர் டார்க் அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். லோயர் டார்க். ஸோ ரொம்ப பெரிய டார்க் அப்ளிகேஷன்ஸ்லாம் இது எனக்கு ஒர்க் பண்ணாதுப்பா. ஸோ சிமிலராக ஹாய்ஸ்ட்டு, என்னோட ட்ரெயினோட ட்ராக்ஷன் பர்பஸு, ஸோ அந்த மாதிரியான இடத்துலலாம் இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்ததா இப்போ இதுலயே ஒரு அடிஷ்னல் கண்டிஷன் இருக்குது. இதில் ஒரு பிரச்சனை என்ன ஆகும்னா, இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே நான் எழுதிக்கிறேன். ஸோ ஒமேகா ஈக்குவலன் டு விடி மைனஸ் ஐஏ ஆர்ஏ. கரெக்டாக? ஒமேகா ஈக்குவலன் டு விடி மைனஸ் ஐஏ ஆர்ஏ பை ஒமேகா. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் லோயர் டார்க்கை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஷண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆப்ரேட் ஒன்லி ஃபார் த லோயர் டார்க். ஒருவேளை ஹையர் டார்க்கில் ஆப்ரேட் பண்ணால் என்னவாகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ விச் மீன் என்ன பண்ணுறேன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எக்ஸ்டர்னலை ஆட் பண்ணுறேன். ஸோ சி எக்ஸாம்பிள், ஆர்ஏன்றது என்னப்பா, ஃபஸ்ட்டு 0.1 ஓமாக இருக்கான். ஓகேயா? ஸோ 0.1 ஓமாக இருந்திருந்தப்போ இப்போ நம்ம வரைஞ்சிருந்த கிராஃப் எல்லாத்துமே பொருந்தும். ஸோ இப்போ சடனாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆனால் ஆர் எக்ஸ்டர்னலை ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐம் ஆடிங் த ஆர் எக்ஸ்டர்னல். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா, தட் இஸ் 10 ohms. ஓகே, இப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நான் 10 ohm ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கரண்ட் இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முன்ன நடந்த வோல்டேஜ் ட்ராப்பை விடையே இப்போ ரொம்ப பயங்கர ட்ராப் ஆகும். முன்ன ஸோ 100 into 0.1 தட் இஸ் 10 volt ட்ராப் நடந்துச்சு. ஓகே, இப்போ 10 plus 0.1 எக்ஸ்டர்னல் ஆட் ஆயிருச்சு இல்லை, அப்போ 10 plus 0.1 தட் இஸ் 100 into 10.1. ஓகே, 100 into 10.1 அப்போ எவ்வளோப்பா, ஆல்மோஸ்ட் 1000 volt கிட்ட ட்ராப் ஆகுது. ஓகே, ஸோ இது 10ன்னு வேணாம், அப்போது ஒரு 1ன்னு எடுத்துக்கிட்டாலே, ஸோ ஒரு 1 ohmன்னு எடுத்துக்கிட்டாலே 100 volt ட்ராப் ஆகுது. ட்ராப்பு இது என்னோட வோல்டேஜ் ட்ராப்பு 100 voltage, அதுக்கேற்ற மாதிரி அதோட ஸ்பீடும் ட்ராப் ஆகும். கரெக்டாக? 100 volt ட்ராப் நடக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட ஸ்பீடும் ட்ராப் ஆகுது. ஸோ இது ஒரு 1 ohm ரெசிஸ்டருக்கு. ஒருவேளை 2 ohm போட்டோம்னா, ஸோ 2 ohm போட்டோம்னா நமக்கு 200 volt ட்ராப்பு. ஸோ கீப் ஆன் நீங்கள் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா என்னோட இந்த கிராஃப் என்னவாகும்னு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? திஸ் இஸ் அகெயின் சேம் ஐஎல் தான். ஸோ இது என்னோட ஸ்பீடு ஒமேகா தான். ஸோ ஃபஸ்ட்டு திஸ் இஸ் ஒன்லி ஃபார் RA. RAவோட ரெசிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான். அடுத்ததா நீங்கள் RA plus RE எக்ஸ்டர்னல் ஆட் பண்ண என்ன ஆச்சு, ஸோ ஸ்பீடு இன்னும் அதிகமாக ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ RA plus R எக்ஸ்டர்னல். இப்போ இதிலிருந்து எனக்கு ஒரு பேராமீட்டர் கிடைக்க போகுது, ஒரு பாயிண்ட் கிடைக்க போகுது. அந்த பாயிண்ட்டுக்காக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ண என்னோட ஸ்பீடு என்னவாகுன்னா ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். சார், ஒருவேளை நான் ரொம்ப அதிகமான எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணிட்டேன்னா, ஒருவேளை நான் ரொம்ப அதிகமான எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணிட்டேன், ஸோ RA plus REX plus இன்னொரு ஒரு REX, ரெண்டு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணனா இந்த ஸ்பீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசி ஷண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ சடனாக ஜீரோவாகவே மாறிடும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசி ஷண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம நிறைய எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணக்கூடாது. ஸ்பீட் கண்ட்ரோல் அப்போ நம்ம இதை பார்ப்போம். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணி நம்ம மோட்டரை ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுவோம்ப்பா. அப்படி இருக்கிற பட்சத்தில் டிசி ஷண்ட் மோட்டருக்கு நீங்கள் நிறைய எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பீடு சடனாக ட்ராப் ஆகிட்டே போயிடும். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சடனாக அது 0 பாயிண்ட்டுக்கு வந்துடும். இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஸ்டாலிங் ஆர் பிரேக் டவுன் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஓகேங்களா. ஸ்டாலிங் அண்ட் பிரேக் டவுன் கண்டிஷன்னா என்னப்பா? ஸோ ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஸோ என்னோட மிஷினோட ஸ்பீடு என்னவா ஆகிடும்னா, ஸோ இட் வென்ட் டு 0. இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த மிஷினில் இருக்கிற டார்க் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, திஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஸ்டாலிங் டார்க். அந்த கண்டிஷனில் என்னோட மோட்டாரில் இருக்க போகிற டார்க்கு தட் இஸ் அ ஸ்டாலிங் டார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டாலிங் கண்டிஷனுக்கு மேலே என்ன ஆகிடும்னா அந்த மிஷினோட ஸ்பீடு 0வாக மாறிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேரக்டரை வரைஞ்சிட்டோம். ஸோ அந்த கேரக்டரோட ரிசல்ட் எனக்கு என்ன கிடச்சிச்சுன்னா, ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஸோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணாத வரைக்கும் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால இந்த மிஷினை நம்ம கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் அப்ளை பண்ண போகிற டார்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான டார்க்கு தான் இருக்கணும், அதிகமான டார்க் இருக்கக்கூடாது. பிகாஸ் நமக்கு டார்க் அதிகமாக எனக்கு இங்கே ஸ்டாலிங் கண்டிஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாலிங் கண்டிஷன் டார்க்குனாலையும் வரும், ஸோ இங்கே எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிங்கனாலும் வரும். ஓகேங்களா, அவ்வளவுதான்ப்பா. ஸோ அடுத்த பேராமீட்டர் நம்ம போகலாமா? அடுத்த பேராமீட்டர் என்ன? அடுத்த கிராஃப் என்ன? ஸோ என்னோட டார்க் வர்சஸ் கரண்ட் கிராஃப். கரெக்டா? அடுத்த கிராஃப் என்னன்னா டார்க் வர்சஸ் கரண்ட். ஸோ டார்க் வர்சஸ் கரண்ட் கேரக்டர். இப்போ எல்லாமே நம்ம எதுக்கு பார்த்துட்டு இருக்கோம்? ஷண்ட்டுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். டார்க் கரண்ட் கேரக்டர். சார் இப்போ டார்க்கையும் கரண்ட்டையும் ரிலேட் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிரஷன் எதுனா இருக்கான்னு பாருங்களேன். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் இருந்தால் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மோட்டார் தானே, இட் இஸ் அ மோட்டார். ஃபார் ஆல் மோட்டார் நான் ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லியிருக்கேன். டார்க், எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் இஸ் அ KA/IA அப்படின்ற எக்ஸ்பிரஷன் நான் கொடுத்துருக்கேன். எல்லா டார்க்குக்குமே பொருந்தும். ஸோ KA/IA. இது என்ன மோட்டார்? இட் இஸ் அ DC ஷண்ட் மோட்டார். ஷண்ட் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்ஸ் என்ன? இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல இவன் கான்ஸ்டன்ட், இவனும் கான்ஸ்டன்ட், போத் ஆர் கான்ஸ்டன்ட். அப்போ டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். அப்போது டார்க்கு கரண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி டார்க் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது நீங்கள் மெஷினில் டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, டார்க் விச் இஸ் டிஃபைன் ஆஸ் அ லோடு. ஸோ லோடை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அப்போ கரண்ட் என்ன ஆக போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போது நீங்கள் சேச்சுரேஷன் பாயிண்ட் வரைக்கும் இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், சேச்சுரேஷன் ஆகாத வரைக்கும். ஸோ சேச்சுரேஷன் ஆயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் பெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த பெண்ட் எதுக்காகனா பிகாஸ் ஆஃப் த சேச்சுரேஷன்னால. ஓகேங்களா. ஸோ சேச்சுரேஷன்னால. ஸோ இது என்னோட டார்க் வர்சஸ் கரண்ட் கிராஃப். ஓகே. ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் கிராஃப் போலாமா? நெக்ஸ்ட் ஸ்பீட் வர்சஸ் டார்க் கிராஃப் வரையணும். ஸ்பீட் வர்சஸ் டார்க். ஸோ இப்போ ஸ்பீடையும் டார்க்கையும் ரிலேட் பண்ணுற எக்ஸ்பிரஷன் வேணும். இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் எதுனா பண்ணியிருக்குமா? ஸ்பீடையும் டார்க்கையும் ரிலேட் பண்ணுற மாதிரி எதுனா நம்ம பண்ணியிருக்குமா? ஸோ EG = VT - IA/RA அப்படின்றத நம்ம எழுதுவோம். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ EGயை KA/ω அப்படின்னு எழுதுவோம். ஸோ இங்கே என்ன இருக்குது? VT - IA/RA அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்ததா ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒமேகாவை வேணால் எழுதிக்கலாம். ஒமேகா வேணும்னா VT - IA/RA KA/5 அப்படின்னு எழுதலாம். இப்போது இந்த இடத்துல எனக்கு ஸ்பீடு இருக்குது, பட் அந்த சைடில் நமக்கு என்ன இருக்குது? டார்க் இல்லை, கரண்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? பை யூஸிங் த கரண்ட் எக்ஸ்பிரஷன்லேருந்து டார்க்கை டெரைவ் பண்ணலாம்ல. ஸோ டார்க் T = நமக்கு என்ன தெரியும்? டார்க் = KA/ω. டார்க்ன்றது என்னப்பா? KA/ω தானே. அப்போ தேர்ஃபோர் டார்க்ன்றது KA/IA. ஸ்பீட் EGன்னா தான் KA/ω. கிளியர் தானே? டார்க்னா KA/IA தான்ப்பா, EGன்னா தான் KA/ω. ஸோ இப்போ ஃப்ரம் திஸ் இந்த ஐஏவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம எழுதலாம்? IA கேன் பி ரிட்டன் ஆஸ் டார்க் டிவைடட் பை KA/5ன்னு எழுதலாம். அப்போ அந்த இடத்துல நான் அப்படியே எழுதிக்கிட்டுங்களா?
omega is equivalent to Vt by Ka phi minus, so IA வை எப்படி எழுதலாம், டார்க்குன்னு எழுதலாம், டார்க்கு into armature resistance divided by Ka phi omega, Ka phi whole square, கரெக்டாக Ka phi whole square into RA அப்படின்னு இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கல்ல, ஸோ ஒமேகாவும் ஸ்பீடுக்கும் டார்க்குக்கும் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இவன் 100ன்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல டார்க் இன்க்ரீஸ் ஆக பாருங்கள், டார்க் இன்க்ரீஸ் ஆக இங்கே 1 2ஆக மாறுவான், 3ஆக மாறுவான், 4ஆக மாறுவான். அப்போ கீப் ஆன் நீங்கள் டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறது எதை அஃபெக்ட் பண்ணுது, இட் இஸ் அஃபெக்டிங் த ஸ்பீடு. ஸோ கரெக்டாக, அப்போ நீங்கள் டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடு டெஃபினட்டாக டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இதுதான் நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்பீடும் டார்க்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்ப்பா. நீங்கள் வந்து டார்க்குன்றது என்ன வச்சு சிமிலர் டு த லோடு மாதிரி. ஸோ லோடு அதிகப்படுத்த என்னவாகும், ஸோ என்னோட ஸ்பீடு ட்ரூப் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ கிராஃப் வரைஞ்சிங்கன்னா இது என்னோட ஒமேகா. சார் இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது இந்த கேஸில் எல்லாத்துலேயுமே நான் ஏன் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை சேர்த்து காமிக்கிறேன்னா, ஒன்று உங்களுக்கு ப்ராப்ளமில் கேட்கலாம். ஓகேங்களா, சடனாக இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணிட்டேன், இப்போது அதோட ஸ்பீடு என்னவாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி தான் முன்னே நான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணி ஒரு கொஷின் காமிச்சேன், அதுலேயும் ஸ்பீடு என்னவாச்சு அப்படின்னு கேட்பாங்க. எப்பவுமே நான் எங்கெல்லாம் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்சஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறனோ அந்த இடத்துலலாம் எய்தர் நமக்கு தியரிட்டிக்கலாக கொஷினோ இல்லை நியூமரிக்கல் கொஷினோ கூட கேட்பாங்க. அப்போ இங்கே எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சடனாக இந்த கண்டிஷனை வரையணும். என்னென்னா சிம்பிளாக ஒரு டிசி ஷண்ட் மோட்டார் இருக்குது சார், அதோட ஸ்பீடு கரண்ட் கிராஃபு, ஸ்பீடு வர்சஸ் கரண்ட் கிராஃபு, ஓகேங்களா, ஒமேகா வர்சஸ் ஐஎல் கிராஃபு. ஸோ என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிள் தான், ஒரு டிசி ஷண்ட் மோட்டார் இருக்குது, அந்த ஷண்ட் மோட்டாரில் ஆர் எக்ஸ்டர்னலில் ஆட் பண்ணுறேன், ஆர் எக்ஸ்டர்னலில் ஆட் பண்ணதுனால அதோட ஸ்பீடு என்னவாகுது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. கரெக்டாக இப்படி கேட்கலாம்ல, டிசி ஷண்ட் மோட்டாரில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறதுனால அதோட ஸ்பீடு என்னவாகுதுன்னா எஸ் இட் இஸ் டிக்ரீசஸ். ஸோ அதே மாதிரி தான் அடுத்த கொஷின்லேயும் கேட்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து இப்போ நம்ம ஆட் பண்ண பார்த்தீங்களா, இந்த கவுலையும் கேட்பாங்க. ஸோ இந்த கேஸ்லையும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகுதுன்னா ஸோ இங்கேயும் ஸ்பீட் இஸ் டெஃபினட்டாக கோயிங் டு டிக்ரீஸ். அப்போ இந்த கேஸ்லையும் என்னோட டிசி ஷண்ட் மோட்டாரில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணுறேன், அப்போ அதோட டார்க்கு ஸ்பீட் வர்சஸ் கிராஃப் என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ டிக்ரீசஸ். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு தெரியணும்ப்பா. ஓகேங்களா, ஸோ இது நார்மலாக நோ லோடில். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் நான் வரைகிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் நம்ம ஒன்று வரையலாம். ஓகே, இது என்னோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் என்னோட கிராஃப். திஸ் இஸ் R1 மட்டும்தான். ஒருவேளை ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இட் பிகம்ஸ் R2க்கு மாறிடும். ஸோ அடுத்ததாக நீங்கள் கீப் ஆன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எஸ் இட் இஸ் டெஃபினட்டாக இட் இஸ் ஹிட்டிங் த கிரவுண்ட். ஸோ இது ஆக்சுவலி டார்க்கு, இது ஸ்பீடு. ஓகே, இந்த கிராஃபில் இது ஸ்பீடு, இது என்னோட டார்க்கு. இந்த பாயிண்ட் தான் நான் என்னன்னு சொல்கிறேன், திஸ் இஸ் ஸ்டாலிங் டார்க். ஓகே, ஸோ இப்போ திஸ் இஸ் R3. ஓகே, இது என்னோட R3. ஸோ எனக்கு என்ன தெரியும்னா R3 இஸ் கிரேட்டர் தேன் R2, R2 இஸ் கிரேட்டர் தேன் R1. ஓகே, இந்த கண்டிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த கண்டிஷனுக்கு தான் இந்த கிராஃப் இப்படி போகுது. ஸோ இப்போ ஸ்டாலிங் டார்க்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணால் என்னவாகுது அப்படின்னு கூட கேட்பாங்க. இப்போ பாருங்களேன், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணுறீங்க, ஸ்டாலிங் டார்க்கு என்னவாகுச்சு, ஸோ அது உங்களுக்கு சொல்லுங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இல்லைனா இந்த கிராஃபை நான் இன்னும் எலாபரேட்டாக வரைகிறேன். ஓகே இருங்க, இந்த பாயிண்ட் இந்த ஸ்டாலிங் டார்க்கு கீழே எழுதிக்கலாம், அப்போ தான் இந்த கிராஃபை இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரா பண்ண முடியும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் R3 வந்து ஸோ அதிகம்னு சொன்னேன்ல விச் இஸ் 100 ஓமுக்கு, R3 வந்து 100 ஓமுக்கு இந்த கிராஃபு. ஸோ அடுத்ததாக R2ஓட கிராஃபை இப்போ நான் வேறு வரைகிறேன். ஓகே, R2ஓட கிராஃபை இப்போ நான் வரைகிறேன் இந்த கலரில்.
ஸோ R2 ஓட கிராஃப் இது R2க்கு. ஸோ R2 ஓட ரெசிஸ்டன்ஸ்க்கு. ஸோ R2ன்றது என்னப்பா நமக்கு தெரியும், R2 இஸ் லெஸ்ஸர் தேன் R3. அப்போ R2 என்னவா இருக்கும்னா ஒரு 80 ஓமா இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண பண்ண ஸ்டாலிங் டார்க் என்னவாகுது, ஆக்சுவலி டார்க் என்னவாகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வென் யூ ஆர் இன்க்ரீசஸ் த ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ என்னோட ஸ்டாலிங் டார்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஒருவேளை நீங்கள் R1 அதாவது இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருந்தப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒருவேளை 50 ஓமா இருந்துச்சுன்னா, ஸோ அப்போ இன்னமும் லென்த்தியாக அந்த ஃபங்க்ஷன் போயிருக்க முடியும்ல. சாரிப்பா. இப்போ பாருங்க இந்த வேல்யூவா இருந்தா இது வரைக்கும் என்னோட ஸ்டாலிங் டார்க் இருந்திருக்க முடியும். அப்போ therefore எப்போ இது R1 ஆஃப் 50 ஓமுக்கு, அப்போ என்னோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நீங்க குறைச்சிங்கன்னா என் மெஷின் சப்ளை பண்ற என்னோட டார்க் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அதையுமே உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ ஸ்டாலிங் டார்க்குக்கும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கும் என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஜஸ்ட் இப்போ அந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிமைனிங் திங்ஸை நான் அப்படியே விட்டுடுறேன். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை மட்டும் நான் நோட்டாக போட்டு கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ அது வந்து உங்களோட ஃபர்தராக கொஷின்ஸ் எங்கன்னா கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக மாறிடும். ஓகே, ஸோ நோட், in DC motor stalling torque reduces while adding external resistance. அவ்வளோதான் சார். ஸோ இந்த டிசி மெஷினில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறதுனால ஸ்டாலிங் டார்க் ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா, ஆனால் என்னோட இண்டக்ஷன் மிஷின்லலாம் இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணால் ஸ்டாலிங் டார்க்கில் எந்த சேஞ்சஸும் வராது. இண்டக்ஷன் மிஷின் பார்க்குறப்போ அதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளவுதான் என்னோட டிசி ஷண்ட் மிஷினோட கேரக்டர்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம 3 கேரக்டர்ஸை எலாபரேட்டாக பார்த்துட்டோம். அந்த கேரக்டர்ஸில் இருக்கிற நோட் பாயிண்ட்டை நம்ம தியரிட்டிக்கலாக எழுதிக்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போ டிசி ஷண்ட் மிஷின் முடிஞ்சது. அடுத்த நெக்ஸ்ட் மிஷின் டிசி சீரிஸ் மோட்டாரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு போயிடலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி சீரிஸ் மோட்டார். சீரியஸ் காயில், ஆர்மேச்சர். ஓகேங்களா, ஸோ சீரியஸ் காயில், ஆர்மேச்சர். இப்போ நான் என்னோட சப்ளையை இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். தட் இஸ் டெர்மினல் வோல்டேஜ் விடி. ஸோ இது என்னோட லோடு கரண்ட் ஐஎல். ஸோ அடுத்ததாக என்னோட வைண்டிங் கரண்ட் ஐஎஸ்சி. ஸோ திஸ் இஸ் ஆர்எஸ்சி, சீரீஸ் வைண்டிங்கில் ஃப்ளோ ஆகிற ஃபீல்டு கரண்ட்டு. ஸோ ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ். அடுத்ததான் என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் ஐஏ. இது நம்மளோட இபி, இந்த சைடில் வேணால் எழுதிக்கலாம் ஆர்ஏ இபி. ஓகேங்களா, ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்போ ஃப்ரம் திஸ் இங்கே நான் இம்பார்ட்டண்ட்டாக அங்கேயும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ எப்பவுமே ஃப்ளக்ஸு, ஃபீல்டு ஃப்ளக்ஸு எதை டிபெண்ட் பண்ணதுப்பா, இங்கே ஒன்று எழுதிக்குவோம் கீழே. ஸோ ஃபீல்டு ஃப்ளக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணது, இட் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபீல்டு கரண்ட். கரெக்டாக, ஃபீல்டு கரண்ட்டு டிபெண்ட் பண்ணது. இந்த இடத்துல பாருங்கள், ஃபீல்டு கரண்ட்டு ஆர்மேச்சர் கரண்ட்டு ரெண்டுமே ஒன்று தானே. எஸ், இந்த இடத்துல ஆர்மேச்சர் கரண்ட்டும் ஒன்று தான். அப்போ ஃபீல்டு ஃப்ளக்ஸு இந்த இடத்துல ஆர்மேச்சர் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா இந்த இடத்துல ஐஏ, ஐஎல், ஐஎஃப் எல்லாமே ஒன்று தான். இந்த நோட் பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கப்புறமா இதோட கேரக்டர்ஸை பார்ப்போம். கேரக்டர்ஸை, ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அங்கே நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்பீட் கரண்ட் கேரக்டரில் ஸ்பீட் வர்சஸ் கரண்ட் கேரக்டர்.
ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கரண்ட்டை எடுத்திருக்கேன், இந்த இடத்துல என்னோட ஸ்பீட் ஒமேகாவோட எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கிறேன். ஸோ இதோட எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். ஸோ டிசி சீரீஸ் மோட்டாரில் இருந்தாலும் சரி, எந்த மோட்டாராக இருந்தாலும், ஸோ இபியோட எக்ஸ்பிரஷன் வில் ரிமைன் சேம். ஸோ இபி இஸ் ஈக்குவலன் டு விடி மைனஸ் ஐஏஆர்ஏ. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? கேஏ ஃபை ஒமேகான்னு எழுதலாம். அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவலன் டு விடி மைனஸ் ஐஏஆர்ஏ டிவைடட் பை கேஏ ஃபை. ஓகே, அவ்வளவுதான் சார். அப்போ நம்ம முன்ன கிராஃப் எப்படி வரைஞ்சிருந்தோமோ சேம் அதே கிராஃப் தான் இங்கேயும் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதுவுமே என்ன அப்படின்னா இதுவுமே இட் இஸ் அ டிக்ரிமெண்டட் கிராஃப் தான். ஓகேங்களா? அப்போ இவனோட கிராஃப் நம்ம வரைஞ்சோம்னா எஸ் லைக் திஸ். ஓகேங்களா? இது என்னோட வித்தவுட் சேச்சுரேஷனு. வித் சேச்சுரேஷன்னா கர்வ் இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் கிராஃபு. ஸோ இப்போ இதோட ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸை நம்ம இன்னும் கிளியராக பார்க்கணும். இதோட ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸை இன்னும் கிளியராக பார்த்தா தான் ஃபர்தராக என்னால் இன்னும் அதை பற்றி அனாலிசிஸ் பண்ண முடியும். இது என்னோட கரண்ட் வர்சஸ் ஸ்பீட் கிராஃப் தான். ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டார்க் வர்சஸ் கரண்ட் கிராஃபை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டார்க் வர்சஸ் கரண்ட் கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் என்னோட டிசி சீரீஸ் மோட்டார் இது, ரைட்? டிசி சீரீஸ் மோட்டாரோட அந்த கரண்ட் கிராஃப் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ டார்க் கரண்ட் கிராஃப். ஓகே, டார்க் கரண்ட் கிராஃப் வரையறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? டார்க் எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கிறேன். ஸோ டார்க் டிஏ இஸ் ஈக்குவல் டு கேஏ ஃபை ஐஏ அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஸோ நமக்கு என்ன தெரியும்? இன் டிசி மிஷின் ஃபை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஐஏ. அப்போ டார்க் இஸ் ஐஏ இன்டு IA அப்படின்னு நம்ம எழுதலாம், which is IA square. அப்போ therefore torque is square proportional to the IA. ஓகே, அப்போ இவனோட கிராஃப் பாருங்க. ஸோ எக்ஸ்போனன்ஷியலாக இருக்குது. ஸ்கொயர்னா நமக்கு என்ன தெரியும்? பேராபோலா, பேராபோலிக் கர்வ். ஸோ இப்போ இந்த கர்வ் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இட் வில் பி லுக் லைக் அ பேராபோலிக். எது வரைக்கும்னா அப் டு த சேச்சுரேஷன் வரைக்கும் தான். சேச்சுரேஷனுக்கு அப்புறமா என்ன ஆகிடும்னா அதோட இன்க்ரிமெண்ட் முன்ன மாதிரி இருக்காது, டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது பியாண்ட் த சேச்சுரேஷன், இது ஆஃப்டர் த சேச்சுரேஷனுக்கான கர்வ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இதோட ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸை பற்றி நம்ம நோட்டில் எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ டியூரிங் நோ லோடில் நமக்கு என்ன தெரியும்? ஸோ டியூரிங் நோ லோடில் அந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். ஸோ ஃபை இஸ் ஈக்குவலன் டு ஒமேகா, ஒமேகா இஸ் ஈக்குவலன் டு விடி மைனஸ் ஐஏஆர்ஏ டிவைடட் பை கேஏ ஃபை அப்படின்னு நம்ம எழுதுவோம். தட் இஸ் அ ஃபீல்ட் ஃப்ளக்ஸ். அப்போ டியூரிங் நோ லோடில் ஆல்ரெடி நம்ம அங்கேயே டிஸ்கஸ் பண்ணது தான் இது, கரெக்டாக? டியூரிங் நோ லோடில் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் φf இஸ் வாட் இஸ் நியரர் டு ஜீரோ. நியரர் டு ஜீரோ தான், ஜீரோ கிடையாது. இட் இஸ் இல்லைன்னா ரெசிடியல் ஃப்ளக்ஸ் நம்ம சொல்லலாம். இட் இஸ் ஈக்குவலன் டு ரெசிடியல் ஃப்ளக்ஸ். ஓகே, அப்போ தேர்ஃபோர் என்ன ஆகும்பா? ஸோ டேஞ்சரஸ்லி ஹை ஆக்சலரேஷன் வில் ஹேப்பன். நம்ம நேற்றே இதை பார்த்துட்டோம். நம்ம நேற்றே இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம்ல, அதாவது 1% ரிடக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ் எனக்கு ஸோ 29% ரிடக்ஷன் ஆஃப் கரண்ட்டை கொடுத்துச்சு. நம்ம நேற்றே பார்த்தோம் பாருங்கள். நேற்று போயிட்டு டிரான்சியன்ட் பிஹேவியர் அப்படின்ற டாப்பிக்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 1% ஆஃப் ஃப்ளக்ஸு, அதாவது 1% ஆஃப் φf ஃபீல்டு ஃப்ளக்ஸ்னா φf ரிடக்ஷன் வில் இன்க்ரீஸ் 29 ஆம்பியர்ஸ். கரெக்டாக கரண்ட்டு 29 ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ, இங்கே பாருங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ டார்க் இன்க்ரீசஸ் த ஸ்கொயர் டைம்ஸ். அப்போது கரண்ட் 29 மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டார்க் என்னவாகும்னா இன்க்ரீசஸ் 29 ஸ்கொயர் டைம்ஸ். ஓகே, இதுதான் நாங்கள் சொல்லியிருந்தேன். கரண்ட் வந்து 29% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா
இங்கே என்ன ஆகுது, டார்க்கோட இன்க்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் டேஞ்சரஸ்லி ஹையர் ஆக்சலரேஷன் இங்கே நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ் இட் இஸ் அ டேஞ்சரஸ்லி ஹை ஆக்சலரேஷன். ஸோ இந்த ஹை ஆக்சலரேஷன் கீப் ஆன் போயிட்டே இருக்குமானா எஸ் போயிட்டே இருக்கும். ஸோ ஆனால் இதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இதுவுமே அதோட சேச்சுரேஷன் பாயிண்ட் வரைக்கும் தான் ரொம்ப அதிகமாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா இதுலையும் இன்க்ரிமெண்ட்டு இருக்கும், ஆனால் அதுக்குள்ளேயே மெஷின் டேமேஜ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ளேயே மெஷின் டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததா இதில் நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்குவோம். இப்போ இது நோ லோடு கேஸில், கரெக்டாக இது நோ லோடு கேஸில். இப்போ அட் த டைம் ஆஃப் லோடிங்கில், அப்போ லோடிங்கில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஃப்ளக்ஸு ஜீரோவாக இருக்குமா? எஸ், ஃப்ளக்ஸ் இஸ் கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் டியூரிங் லோடிங்கில். என்னோட ஃபீல்டு ஃப்ளக்ஸ் இன்க்ரீசஸ். ஓகேங்களா? ஃபீல்டு ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஃபீல்டு ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் 100% வந்திருக்குமா? 100% வந்திருக்குமான்னா வந்திருக்காது. ஏன்னா லோடை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும்ப்பா. இப்போ நம்ம கீப் ஆன் தான் லோடை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம், என்னோட ஆர்மேச்சர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னோட ஆர்மேச்சர்ப்பா, இது என்னோட டிசி சீரிஸ் மோட்டார். இனிஷியலாக ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு 5 ஆம்பியர் எடுத்திருப்பேன். லேட்டர் ஆன் 10 ஆம்பியர் எடுத்திருப்பேன். ஸோ லேட்டர் ஆன் தான் 25 ஆம்பியர் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் இதுதான் ரேட்டட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் 5 ஆம்பியர் 10 ஆம்பியர்லாம் எடுத்திருந்த கேஸில் ஸோ நமக்கு என்ன தெரியும், ஃப்ளக்ஸ் என்னவா இருந்திருக்கும்? அகைன் இட் இஸ் ரெடியூசஸ் பை ஹவு மெனி டைம்ஸ்? இட் இஸ் ஆல்மோஸ்ட் 50%ஓ 60%ஓ தான் இருந்திருக்கும். ஒரு 30% 40% ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் தானே ஆயிருக்கும். அந்த 30-40% ஃப்ளக்ஸ் ரெடியூஸுக்கு என்ன ஆயிருக்கும்னா கரண்ட் ஐஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல. இந்த ஐஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கிறப்போ டார்க் என்னவா இருந்திருப்பான்? ஸோ ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனலாக இன்க்ரீஸ் ஆயிருப்பான். புரியுது தானே? லோடு இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்னப்பா, சடனாகவே 100% ஃப்ளக்ஸ் வந்துருமா? சடனாக 100% ஃப்ளக்ஸ் வந்துருமா? வராது. ஏன்னா இது சீரியஸ் மிஷின். நீங்கள் லோட் பண்ண தான் இந்த ஆர்மேச்சர் உங்களுக்கு கரண்ட்டை எடுத்துக்க தான் என்னோட ஃபீல்டு கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆர்மேச்சரில் நீங்கள் லோடை கனெக்ட் பண்ணுறீங்க, லோடு இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ லோடு இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா ஆர்மேச்சர் கரண்ட் அதிகமாகுது. ஆர்மேச்சர் கரண்ட் அதிகமாகறதுனால ஃபீல்டு கரண்ட் அதிகமாகுது. ஸோ அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுதுன்னா இட் இன்க்ரீசஸ் த ஃப்ளக்ஸு. ஸோ ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ கீப் ஆன் இனிஷியலாகவே எனக்கு கொஞ்சம் மினிமல் ஃப்ளக்ஸ் தான் இருக்கும், 100% ஃப்ளக்ஸ் இருக்காது. அந்த மினிமல் ஃப்ளக்ஸ்னால டெஃபினட்டாக இந்த ஐஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். மினிமல் ஃப்ளக்ஸ் டியூரிங் த ஸ்டார்டிங் மெஷின் ஹேஸ் அ மினிமல் ஃப்ளக்ஸ், தேர்ஃபோர் ஐஏ வந்து இன்க்ரிமெண்ட்டாக தான் இருக்கும். அந்த இன்க்ரிமெண்ட்னால மெஷினோட ஸ்டார்டிங்கில் எப்பவுமே ரொம்ப அதிகமான டார்க்கு மெஷினில் இருக்கும். ஓகேங்களா? இந்த மெஷினை மட்டும் ரொம்ப அதிகமான டார்க் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, பிகாஸ் த ஃப்ளக்ஸ் இஸ் ரிடக்ஷன். பிகாஸ் என்னோட ஸ்டார்டிங்லேயே 100% ஃப்ளக்ஸ் வந்திருக்காது இல்லை. ஸோ அதனால என்ன ஆயிருக்கும்னா என்னோட டார்க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் என்னோட இந்த மெஷினை பொறுத்த வரைக்கும் அட் த டியூரிங் ஆஃப் ஸ்டார்டிங்லேயே லோடோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டிசி சீரிஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் வி ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் திஸ் மோட்டார் வித் த லோடு. ஓகேங்களா? இதனால தான் நம்ம இதை ட்ரெயினில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் ட்ரெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயினில் இந்த மோட்டரை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏன்னா எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஸோ அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினோட வெயிட்டே ஒரு லோடு தான். அப்போ மெஷினை ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம லோடோட தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை. ஸோ அப்படி லோடோட ஸ்டார்ட் பண்ணால் தான் என்னோட கரண்ட் குறையும். கரெக்டா? ஸோ வைல் ஸ்டார்டிங் வித் த லோடு அப்போ தான் ஐஏ இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு தான் தெரியும்ல, எவ்வளோ லோடு இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஐஏ இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோக்கு அவ்வளோ ஐஏ இன்க்ரீஸ் ஆனால் ஃபீல்டு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இட் இஸ் அ சீரிஸ் மோட்டார். ஃபீல்டு கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபீல்டு ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஃபீல்டு ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு தெரியும் அப்போ தான் ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்பீடுன்றதை விட ஃபீல்டு ஃப்ளக்ஸும் என்னவும் ப்ரொபோஷனலாக இருக்குது நமக்கு. ஸோ என்னோட டார்க்கோட ஸ்கொயர் கரெக்டாக ஐஏ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தட் இஸ் அ டார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம டார்க் ஸ்கொயர்னு கூட சொல்லிக்கலாம்ல. அப்போது இப்படி தான் என்னோட ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டார்க்கை கூட்டுறீங்களோ ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட லோடை கூட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னால் மெஷினோட டார்க்கை குறைக்க முடியும். ஸோ வென் எவர் டார்க் மீடியமாக இருந்துச்சுன்னா மெஷினோட டேமேஜும் நமக்கு நடக்காது.
ஸோ இங்கே நீங்கள் லோடை ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லோடை ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகிடும், டார்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கிளியர் தானே, திஸ் இஸ் அ டார்க்கோட ஸ்கொயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, இப்போது நீங்கள் லோடை கம்மி பண்ணிட்டீங்கன்னா டார்க் ஸ்கொயர் ப்ரொபோஷனலாக இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ கரெக்டாக டார்க் வந்து ஸ்கொயர் ப்ரொபோஷனலாக இன்க்ரீஸ் ஆகிடுது. அதனால தான் வி ஆல்வேஸ் ஸ்டார்ட் the DC series motor with the heavy load. ஸோ அப்போ தான் என்னோட அந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை நம்மளால் குறைக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. at the time of starting, இந்த பாயிண்ட் அப்படியே எழுதிக்கோங்க. சீரிஸ் மோட்டாரில் இது at the time of armature current will be more than rated value. கரெக்டா, armature current is more than rated value. நமக்கு தான் தெரியும்ல, armature current தான் field current. கரெக்டா, in series motor armature current is equivalent to field current. Armature current is equivalent to field current. So higher starting torque can be produced. So நமக்கு தான் தெரியும், we know that torque is proportional to the IA square. Okay இல்ல, so higher starting torque can be produced. So therefore DC series motor is best recommended for higher starting torque application. Higher starting torque applications. So therefore DC series motor is best for recommended for higher starting torque applications. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்ப்பா, ஸோ ரெண்டு கர்வை ட்ரா பண்ணிட்டோம், இன்னும் ஒரே ஒரு கர்வ் மட்டும் தான் இருக்குது. ஜஸ்ட் அந்த கர்வ் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிட்டா முடிஞ்சிடும். அடுத்ததான் ஸ்பீடு டார்க் கேரக்டர். ஸோ நம்ம அங்கே எழுதியிருந்தோம்ல அதே மாதிரி கேரக்டர் தான் இதுக்கும் வந்திருக்கும். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவலன் டு விடி டிவைடட் பை கேஏ ஐஏ மைனஸ் ஆர்எஃப் டிவைடட் பை கே அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பிரஷன். சேம் அதே மாதிரி தான் இதுக்கும் வந்திருக்கும் கர்வும். திஸ் இஸ் ஒமேகா அண்ட் திஸ் இஸ் அவர் டார்க். ஸோ எப்போவுமே டார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா, எப்போவுமே டார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகிடும். சிம்பிள் தான். ஸோ ஏன்னா வென்எவர் டார்க் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா த மெஷின் ரெக்வயர்ஸ் மோர் ஆக்சலரேஷன். ஓகேங்களா, நிறைய ஆக்சலரேஷன் தேவைப்படுது. ஸோ அப்போ அது முடியலன்னா அப்போ அதோட ஸ்பீட் கண்டிப்பாக ட்ராப் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்கப்பா, எப்போ நீங்கள் வண்டியில் கூட பார்ப்பீங்கல்ல, ஸோ ஆக்சலரேட் கொடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்சலரேட் கொடுக்குறோமோ அப்போ தான் அந்த மெஷினோட ஸ்பீடு இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா அந்த மெஷினில் ஸ்பீடு இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் எங்கேயுமே. ஓகேங்களா, ஸோ இப்போ இதோட என்னோட டிசி சீரீஸ் மோட்டாரும் ஓவர். நெக்ஸ்ட்டு நம்மளோட டிசி காம்பவுண்ட் மோட்டார், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி காம்பவுண்ட் மோட்டார். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி காம்பவுண்ட் மோட்டார். ஸோ இப்போ டிசி காம்பவுண்ட் மோட்டாரோட கேரக்டர், நோ லோட் கேரக்டர் நான் உங்களுக்கு அப்பயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நோ லோடை பொறுத்த வரைக்கும் இவன் இட்ஸ் சிமிலர் டு த டிசி ஷண்ட் மோட்டார். ஓகேங்களா,
ஸோ டியூரிங் நோ லோட் கண்டிஷன் so DC compound motor is equal to DC shunt motor. ஓகேங்களா? ஸோ அதனால எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா we always, so therefore we always prefer compound motor with dominant shunt effect. ஸோ எப்பவுமே ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங்கை அதிகமாக கொடுப்போம். அதுக்கு பேர் தான் வித் டாமினன்ட் ஷண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஷண்ட்டோட ஃபீல்ட் வைண்டிங்கை ரொம்ப அதிகமாக கொடுப்போம் எப்பவுமே. ஸோ ஏன்னா நோ லோடில் இந்த மோட்டராக ஒர்க் பண்ண போது அதனால நம்ம அப்படி கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் டிசி காம்பவுண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ ஒன் இஸ் குமுலேட்டிவ் காம்பவுண்ட், அனதர் ஒன் இஸ் டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட். கரெக்டா? ஸோ டிசி காம்பவுண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் we have the two classification. One is cumulative compound, another one is differential compound. இப்போ அதை நம்ம பார்ப்போம். நமக்கு தெரியும் குமுலேட்டிவ்னா என்ன நடக்கும், டிஃபரன்ஷியல்னா என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ குமுலேட்டிவ்னா ஃப்ளக்ஸ் ஆட் ஆகும், டிஃபரன்ஷியல்னா ஃப்ளக்ஸ் மைனஸ் ஆகும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டார். இதோட டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிங்கனாலும் எஸ், ஒரு வைண்டிங் ஷண்ட்டாக இருப்பான், ஒரு வைண்டிங் சீரியஸாக இருப்பான். ஷண்ட்டாக இருக்கிற வைண்டிங் நோ லோட் அப்போவும் அதோட பவர் எடுத்துக்கும், ஆனால் சீரியஸாக இருக்கிற வைண்டிங் ஸோ லோட் அப்போ தான் அதோட பவர் எடுத்துக்கும். ஸோ அதனால தேர்ஃபோர் ஃப்ளக்ஸ் டோட்டல் இஸ் ஈக்குவலன்ட் டு ஃப்ளக்ஸு ஷண்ட்டு ப்ளஸ்ஸு ஃப்ளக்ஸு சீரியஸு அப்படின்னு நம்ம எழுதுவோம். கரெக்டா? இப்படி தானே நம்ம எழுதியிருப்போம், ஃப்ளக்ஸ் ஷண்ட் ப்ளஸ் ஃப்ளக்ஸ் சீரியஸ். இதோட டயக்ராமை நான் வரைஞ்சிருந்தேன். ஸோ இப்போது ஒரு குமுலேட்டிவ்னா ஷண்ட் ஃபீல்டும் எனக்கு ஃப்ளக்ஸை கொடுக்கும், என்னோட சீரியஸ் ஃபீல்டும் என்னோட ஃப்ளக்ஸை கொடுக்கும். இப்போது நோ லோடில் நமக்கு என்னன்னு தெரியும்பா. ஸோ டியூரிங் நோ லோடில் என்னோட ஷண்ட் ஃபீல்டோட ஃப்ளக்ஸ் என்னவா இருந்திருக்கும்? ஒரே நிமிஷம். கரெக்டாக? டியூரிங் நோ லோடில் 5SC என்னவா இருந்திருக்கும்னா 0வா இருந்திருக்கும். கரெக்டா? அடுத்ததா டியூரிங் லோடில் ஸோ என்னவாகும்? IL இன்க்ரீசஸ், அப்போது IA இன்க்ரீசஸ். ஸோ IA இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 5SE என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போது ஃபைனலாக ஃப்ளக்ஸ் டோட்டல் என்னவாகுது? ஃப்ளக்ஸ் டோட்டல் இஸ் 5SH plus 5SE. ஓகே, இதுக்கு முன்னாடி கேஸில் நான் எடுத்துக்கிறேன், திஸ் இஸ் 80%, இதுக்கு முன்னாடி இவன் 0. அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா 80%ஆக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? 80%ஆக தான் இருந்துச்சு. இங்கே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ எப்பவுமே டாமினன்ட் ஷண்ட் எஃபெக்டில் தான் நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் டாமினன்ட் ஷண்ட் எஃபெக்டில் டிசைன் பண்ணாதான் இவன் ரொம்ப அதிகமாக இருப்பான், ப்ராபப்ளி இவன் 90% இருப்பான். ஓகேங்களா? ஸோ இவன் வந்து அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸே 90ஆக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் ஃப்ளக்ஸ் குறைஞ்சிச்சுன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது ரொம்ப நோ லோட் ஸ்பீடு ரொம்ப அதிகமாகிடும். ஓகே, அப்போ நோ லோட் ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. என்னோட டிசி காம்பவுண்ட் மோட்டரில் நோ லோட் ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் டாமினன்ட் ஷண்ட் எஃபெக்டில் வச்சா மட்டும்தான், இவனோட ஃப்ளக்ஸை 90ல் வச்சா மட்டும்தான் உங்களோட ஸ்பீடு ஓரளவு மாடரேட்டாக கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஷண்ட்டை கம்மியாக வச்சிங்கன்னா, ஒரு வேளை இவன் வந்து 60 மட்டும் வச்சுருந்தீங்கன்னா என்னவாகும்? டோட்டல் ஃப்ளக்ஸும் 60. அப்போ ஃப்ளக்ஸு குறையுது, அப்போது இந்த கேஸை விட இன்னும் ரொம்ப அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருவோம், இன்னும் பயங்கர ஸ்பீடு ஆக ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் எப்போவுமே நம்ம ஸோ இவனை ஒரு 90 ஆர் 85 ரேஞ்சில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் 90ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ லோடை கனெக்ட் பண்ண தான் இவன் என்னவாகிறான்? 0லேருந்து ஜஸ்ட் பிகம் 5, அப்போது 95. அப்போ இவன் என்னவாகிறான்? 10ஆகவே மாறிடுறான். அப்போ இந்த ஃப்ளக்ஸ் என்னவாயிடுது? 100ஆக மாறிடுது. அப்போ ஃப்ளக்ஸ் டோட்டல் என்னவாயிருச்சு? ஃப்ளக்ஸ் டோட்டல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
கரெக்டாக. அப்போ ஃப்ளக்ஸ் டோட்டல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னோட குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் டியூரிங் நோ லோடில் அவனோட ஸ்பீடை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நோ லோடில் ஸ்பீட் இஸ் 1000 RPM இருந்தான்னா, ஸோ லோடிங்கில் என்னவாகிறான், ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறான், அப்போ ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகிறான். அப்போ டியூரிங் லோடிங்கில் என்னவாகும், இட் ஸ்பீட் பிகம் ரெடியூசஸ். ஓகேங்களா. ஸோ அப்போது இதோட ஸ்பீடு லோடிங்கில் இவனோட ஸ்பீடு ஸோ 850 RPM மாற்றிக்கிறேன். புரியுது இல்லை? நோ லோடில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நோ லோடில் 5SC வந்து 0, ஃபீல்டில் எந்த கரண்ட்டும் போகல. அப்போ மிஷின் 1000 RPMல ரொட்டேட் ஆகிறான். ஸோ லோடிங்கில் ஃபீல்டில் கரண்ட் போக போக ஸோ என்னோட ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா என்னோட ஸ்பீடு ஒமேகா டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ தேர்ஃபோர் டியூரிங் லோடட் கேஸில் என்னோட ஷண்ட் என்னோட குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் அதோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா ட்ரூப்பிங்காக இருக்க போகுது. ஓகேங்களா. ஜஸ்ட் அதோட கர்வு நான் வரைகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கர்வும் அது தானே, ஒமேகா வர்சஸ் ஐஎல் கர்வு தானே நம்ம பொதுவாக வரைகிறது. ஸ்பீடு வர்சஸ் ஐஎல், கரெக்டாக ஸ்பீடு வர்சஸ் கரண்ட் கிராஃப் தான் வரைவோம். அப்போ குமுலேட்டிவ்லேயும் அதை நான் வரைஞ்சிட்டேன். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னன்னா அதை வரைகிறேன். ஒமேகா ஐஎல். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஸோ நோ லோடில் அவனோட ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். லோடை கனெக்ட் பண்ண என்ன ஆக போகிறான்னா ட்ரூப் ஆக போகிறான். தட்ஸ் இஸ் குமுலேட்டிவ் காம்பவுண்ட். இது குமுலேட்டிவ் காம்பவுண்டோட ஸ்பீடு. ஓகே, திஸ் இஸ் அ குமுலேட்டிவ் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது குமுலேட்டிவ் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. அதனால என்ன ஆக போகுது, ஸ்பீடு டிக்ரீஸ் ஆக தான் போகுது. ஓகே, அடுத்ததா டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்மளோட டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட். ஏன்னா டிஃபரன்ஷியல் காம்பவுண்டில் தான் இங்கே நமக்கு 3 கேஸு. ஸோ ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜெனரேட்டரில் 3 கேஸ் வந்தான். நீங்கள் அங்கே போய் மானிட்டர் பண்ணுங்கள், ஏன்னா இதில் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ என்னோட குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜெனரேட்டரில் எனக்கு 3 கேஸ் இருக்கும். ஓகே, இதை வேணால் நெக்ஸ்ட் பேஜில் இல்லைனா கார்னரில் எழுதுகிறேன். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இன் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜெனரேட்டர்ஸ்க்கு ஜெனரேட்டரில் 3 டைப்ஸ் அண்டர் எக்ஸைட்டட். ஸோ நமக்கு 3 டைப் இருக்குது. ஜென்ரேட்டர் 3 டைப்ஸ் அப்படின்னு கூட எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அண்டர் எக்ஸைட்டட், அடுத்ததா ஃப்ளாட் எக்ஸைட்டட், அடுத்ததா ஓவர் எக்ஸைட்டட். ஓகேங்களா. ஆனால் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டரில் தேர் இஸ் ஒன்லி 1 டைப் தான். ஸோ நோ டைப், அது மட்டும்தான் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டார். தேர் இஸ் நோ சச் கிளாசிஃபிகேஷன். ஏன்னா இது ஒரு சிம்பிள் பாயிண்ட் தான். ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் இஜி இன்க்ரீஸ் ஆகிறத பார்ப்போம். ஸோ குமுலேட்டிவ் காம்பவுண்டில் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். அதோட இன்க்ரிமெண்ட் ப்ராப்பராக ஐஏஆர்ஏக்கு ஈக்குவலாக இருக்குதா, ஸோ இல்லை லெஸர் தேனாக இருக்குதா, இல்லை கிரேட்டர் தேனாக இருக்குதான்னு சொல்லி தான் 3 கேஸு ஜெனரேட்டரில் பிரித்தேன். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் நான் முன்னையே சொல்லியிருந்தேன், ஜெனரேட்டரில் எப்பவுமே இஜிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ ஓகே, அதில் இஜியில் மாற்றம் வந்ததுனால தான் 3 கேஸை சொன்னேன். ஆனால் மோட்டரில் நம்ம இஜியை பற்றி கேர் பண்ணவே மாட்டோம். இங்கே நமக்கு ஸ்பீடு தான். ஓகே, இப்போ வென்எவர் இந்த கேஸில் நமக்கு ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆக போதில்லை. என்னோட குமுலேட்டிவ்ன்றதுனால என்ன அர்த்தம், ப்ளஸ்ன்றது தானே குமுலேட்டிவ். அப்போ ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. அப்போ டெஃபினட்டாக என்னோட ஸ்பீடு டிக்ரீஸ் தான் ஆக போகுது. அதனால இதில் பெரிய அப்ளிகேஷனோ என்னோட கேஸோ இருக்காது. ஆனால் டிஃப்ரென்ஷியலில் அப்படியே உல்ட்டாவாக மாறி இருக்கும். அங்கே டிஃப்ரென்ஷியலை பெருசாக படிச்சிருக்க மாட்டேன், ஜென்ரேட்டரில் டிஃப்ரென்ஷியல் ஜென்ரேட்டர்ஸை பெருசாக படிச்சிருக்க மாட்டேன். குமுலேட்டிவ்ல பெருசாக 3 டைப்பாக பிரிச்சிருப்பேன். இங்கே நான் என்ன பண்ணுவேன், குமுலேட்டிவ்ல எதுவும் பெருசாக டைப்பே இருக்காது மோட்டரை பொறுத்த வரைக்கும். ஆனால் டிஃப்ரென்ஷியலில் தான் மோட்டரில் நமக்கு டைப் வரும். ஏன்னா ஃப்ளக்ஸ் இங்கே தான் என்னவாகுது, குறையுது. அப்போது இன்னும் குறையிறதுனால தான் என்னோட இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இங்கேயுமே அடுத்ததா என்னோட டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட்.
இதில் டைப்பை பற்றிலாம் நான் கேர் பண்ண மாட்டேன். இங்கே டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட்னால ஃப்ளக்ஸு குறையுதில்லை, அதை பற்றி தான் நான் கேர் பண்ணுவேன். ஸோ இங்கே நீங்கள் ஃப்ளக்ஸ் டோட்டல் இஸ் ஈக்குவலன் டு ஃப்ளக்ஸு ஷண்ட்டு மைனஸ் ஃப்ளக்ஸு சீரீஸ். அப்போ என்ன மீன் பண்ணுதுன்னா when no லோடில் ஸோ என்ன தெரியும், IA 0 5SC 0. ஸோ அப்போது அதோட ஸ்பீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை ஆல்மோஸ்ட் 1000 RPMனு எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போது 25% ஆஃப் லோடுன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை மட்டும் கொஞ்சம் 2-3 கேஸாக பிரித்து பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ 25% ஆஃப் லோடட் கேஸ், 25% லோடை கொடுத்தேன். அப்போ அதனால ஒரு 2IA இன்க்ரீஸ் ஆகுது கரண்ட்டு. அப்போ 5SC என்னவாகுதுன்னா இட் பிகம்ஸ் ஒரு 5%ஆக மாறுது. அப்போ ஸ்பீடு என்னவாகும் நமக்கு தெரியும்ல. ஜஸ்ட் இப்போ இந்த கிராஃபை வேணால் எரேஸ் பண்ணிக்கிறேன், இதை வேணால் அங்கேயே கூட நீங்கள் எழுதிக்கோங்க கேப் இருக்கிற இடத்துல. இப்போ பாருங்கள், ஃப்ளக்ஸ் என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃப்ளக்ஸ் பிகம் இன்க்ரீசஸ். ஸோ இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது, புரியுது தானே. இவன் ஆல்ரெடியே எனக்கு 80யோ 85யோ இருக்கான். இப்போது -5% இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது -5 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே என்னவாச்சு, டோட்டல் ஃப்ளக்ஸ் 80யாக மாறிச்சு. ஃப்ளக்ஸ் என்னவா இருக்குது, குறைஞ்சிருக்கு. நமக்கு என்ன தெரியும், ஃப்ளக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்பீட். ஃப்ளக்ஸ் குறைஞ்சிட்டா ஸ்பீடு டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆயிடுவோம், அவ்வளோதான். ஸோ அப்போது இந்த இடத்துல ஸ்பீடு என்னப்பா, டெஃபினட்டாக த ஸ்பீட் இஸ் இன்க்ரீசஸ் அப் டு 1100 RPMக்கு போயிட்டான். இப்போ என்ன பண்ணிட்டான், 50% ஆஃப் லோடு. ஓகே, 50% ஆஃப் லோடுக்கு 4IAவாக இருக்கான் ஆர்மேச்சர் கரண்ட்டு. ஸோ இப்போ ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் வந்து 8%ஆக இருக்கான். அப்போ அகெயின் ஸ்பீடு என்னவாக இருக்க போது, 1200 RPM. ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ. 75% ஆஃப் லோடு, இப்போ 6IA. அப்போ என்னோட 5SC வந்து பார்த்தீங்கன்னா 12%. அப்போ ஸ்பீடு என்னவாகுது, தட் இஸ் 1400 RPM. அப்போ கீப் ஆன் when loaders increases, பாருங்க லோடு increases என்னவாகுது, ஸ்பீடு increases. சார் இப்போ பாருங்களேன், லோடு இன்க்ரீஸ் ஆக மோட்டரோட ஸ்பீடு என்னவாயிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சிம்பிள் தான் இது. எப்படி என்னால் சொல்ல முடியும்னா, இப்போது நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் போயிட்டுருக்கீங்க, ஓகேங்களா. அந்த எலக்ட்ரிக் பைக்கோட மோட்டார் டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டார்னு எடுத்துக்குவோம். இப்போ அந்த டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பையன் மட்டும் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டாரோட எலக்ட்ரிக் பைக்கை ஒரு சின்ன பையன் மட்டும் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அது ஒரு ஸ்மால் % ஆஃப் லோட நம்ம அசம்ஷன் எடுத்தோம்னா, அப்போ அந்த வண்டி கொஞ்சம் வேகமாக போகும். அந்த பையன் உட்காந்ததுக்கு அப்புறமா, அந்த வண்டியில் யாருமே இல்லாதப்போ இருந்த ஸ்பீடை விடையே இப்போ அந்த பையன் உட்காந்ததுனால இன்னும் கொஞ்சம் அந்த வண்டி வேகமாக போகும். அடுத்ததாக திரும்ப இன்னும் ஒரு பர்சன் போய் உட்காடுறாங்க, 2 பேராக போய் உட்காடுறாங்க, 2 பசங்க போய் உட்காடுறாங்க. அப்போது முன்ன அந்த ஒரு பையன் இருந்ததை விட இன்னும் பயங்கர வேகமாக போகும். அப்போது வென்னவர் நீங்கள் லோடை இன்க்ரீஸ் பண்ண மோட்டார் என்னவாகுது, பயங்கரமாக ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா, மோட்டரோட ஸ்பீடு என்னவாயிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு லோடு இன்க்ரீஸ் ஆனால் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு மோட்டரை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோமா? ஸோ நம்மளால் எப்பவுமே பண்ண முடியாது. ஏன், ஒருத்தர் உட்காந்துருந்தப்போ ஓரளவு மீடியம் ஸ்பீடில் போயிருந்துச்சு, டபுள்ஸ் போனப்போ இன்னும் ஸ்பீட் ஆயிடுச்சு, ட்ரிபிள்ஸ் போனப்போ இன்னும் ஸ்பீட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் என்னால் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுக்காக லோடை என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? தெரியாமல் ஒரு நாள் லோடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்காக ஸ்பீடாக போயிட்டீங்கன்னா எப்படி? அந்த மாதிரியான மெஷினை நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸில் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, ஸோ எப்பவுமே நம்மளோட குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டரை எங்கேயுமே நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் ஜெனரேட்டரையும் நம்ம எங்கேயுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்டில் மோட்டார், இந்த மோட்டாரு இட் இஸ் நாட் ப்ரிஃபர்டு, இதை நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜெனரேட்டர், இந்த ரெண்டுமே அப்ளிகேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நாட் ப்ரிஃபர்ட். நான் நேற்று இதை தான் சொல்லியிருப்பேன். ஸோ லோடு இன்க்ரீஸ் ஆக இங்கே என்னவாகும், லோடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இஜி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுவுமே இட் இஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட். ஸோ இது எப்படி ரெக்கமெண்டட் இல்லையோ அதே மாதிரி தான் அதுவும் ரெக்கமெண்டட் இல்லை. ஓகேங்களா, இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லோடு மோட்டரை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்பீடு லிமிட்டேஷனாக இருக்கணும், லிமிட்டேஷன் இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி என்னோட ஜெனரேட்டர் பொறுத்த வரைக்கும் என்னோட இன்டியூஸ்டு இஎம்எஃப் லிமிட்டேஷனாக இருக்கணும், லிமிட்டேஷனை தாண்டி அது இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அவ்வளவுதான் இங்கே இதோட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு.
ஓகே, இப்போ இதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்குவோம் டிஃபரன்ஷியல் காம்பவுண்டில். ஸோ நோட்டாகவே எழுதிக்கலாம். So in differential compound motor, operating speed will be increases as load increases. So this increase may dangerously high value. ஸோ இது ஒரு டேஞ்சரஸ்லி ஹை வேல்யூ போகிறதுக்கான கண்டிஷனும் இருக்குது. எப்போன்னா லார்ஜ் லோடுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ இது டேஞ்சரஸ்லி ஹை ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் மோட்டார் இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். தேர்ஃபோர் டிஃபரன்ஷியல் compound motor is not recommended for practical drive application. சார் ஆனால் பட் இதில் ஒரு தியரி மட்டும் இருக்குது, ஒரு தியரி மட்டும். ஸோ இந்த மெஷினை பொறுத்த வரைக்கும் என்னால் 0 ஸ்பீட் ரெகுலேஷனை அப்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பை யூசிங் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் ப்ராக்டிக்கலாக இது ஒரு கொஷினாக கேட்கறதுக்காக, அதாவது இது என்னால் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு வேளை 0 ஸ்பீட் ரெகுலேஷன் வேணும், லோடை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஓகேங்களா? லோடை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க, ஆனால் ஸ்பீடு வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. ஓகேங்களா? லோடை இன்க்ரீஸ் பண்ணியுமே ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஸ்பீடு குறைக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் முன்ன பார்த்தோம் பார்த்தீங்களா, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆக ஸ்பீடு குறையும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ அப்போது இந்த இடத்துலையும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணி உங்களால் கான்ஸ்டன்ட் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு வேளை நீங்கள் நினச்சிங்க, ஸோ எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லோடை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணால் தான் ஸ்பீடு குறையும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டே எழுதிக்கோங்க. ஸோ அதனால ஸ்பீடு டிக்ரீஸே ஆகாததுனால இதோட ஸ்பீடு ரெகுலேஷன் 0வாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த 2 பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். However, this rise can be compensated with adding external resistance in the armature circuit. However, this rise can be compensated by adding external resistance in the armature circuit. ஓகேங்களா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இதில் நம்ம தான் சொன்னோம்ல, ஸோ ஸ்பீடை என்னால் காம்பன்சேட் பண்ண முடியுதுன்னா என்னால் கான்ஸ்டன்ட் ஸ்பீடை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ரெகுலேஷன் இஸ் 0வாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் 0 ஸ்பீடு ரெகுலேஷன் can be obtained in differential compound motor. ஓகேங்களா? ஸ்பீடு என்னால் அப்டைன் பண்ண முடிஞ்சிருக்கும். சார் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம பார்த்த எல்லா கர்வையும் நான் வரைகிறேன். ஸ்பீடு டார்க்கு கர்வு, ஸோ டார்க்கு கரண்ட் கர்வு மட்டும் நான் எல்லா மிஷினுக்கும் வரைஞ்சிடலாம். ஒரு பேப்பரில் நம்ம ஒரு தனி பேஜ்லேயே வரைஞ்சிக்கலாம். ஸ்பீடு டார்க் கர்வ் ஆஃப் ஆல் மோட்டார்ஸ்
இப்போ தான் பார்த்தோம் டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் டார்க் இன்க்ரீஸ் ஆக டார்க் மீன் லோடு. கிளியரா? டார்க்னா லோடுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ டார்க் இன்க்ரீஸ் ஆக டிஃபரன்ஷியல் காம்பவுண்டுக்கு மட்டும் சார் போயிட்டே இருப்பார், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பார். பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம மோட்டாருக்கு. கரெக்டா? அடுத்ததா என்னோட ஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரூப்பிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஷண்ட்டு சீரீஸ்லாம் வரைஞ்சிடலாம். ஸோ சீரீஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு, நம்ம இப்படி தான் வரைஞ்சிருப்போம். நீங்கள் கர்வில் போய் பார்த்தாலுமே இப்படி தான் இருந்திருக்கும். திஸ் இஸ் அ சீரியஸ் மோட்டார். ஓகேங்களா? அடுத்ததா ஷண்ட் மோட்டாரு. ஸோ இது என்னோட ஷண்ட் மோட்டார். குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டார் இதுக்கு மேலே இருப்பார். இது வந்து குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டாருக்கு. அவ்வளோதான் சார். ஆக்சுவலாக இந்த மீட்டிங் பாயிண்ட் போட்டிருக்கேன்ல, இது என்னோட ரேட்டட் ஆர் ஃபுல் லோடு டார்க். இது என்னோட டிஎஃப்எல். ஓகே, ஸோ இது என்னோட டிஎஃப்எல். டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இங்கிருந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஷண்ட்னா ட்ரூப் ஆகும், குமுலேட்டிவ் காம்பவுண்டும் ட்ரூப் ஆகும். சீரீஸில் போய் பாருங்கள், சீரீஸோட கிராஃபை நான் எப்பவுமே டச் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த சீரீஸோட கிராஃபை நான் ஏன் டச் பண்ணாமல் போட்டிருக்கேன், அதுக்கு ரீசன் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா சீரீஸோட கிராஃபை நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், டச் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ இதை என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். இதை வேணால் இதோட கீழே எழுதிக்கலாம். அப்போ தான் இந்த கிராஃபும் உங்களுக்கு அந்த சீரீஸ் கிராஃபும் புரியும். ஸோ திஸ் இஸ் குமுலேட்டிவ் காம்பவுண்ட். இப்போ சீரீஸ் கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ என்னவா இருக்க மாட்டார் அவர் வந்து, ஸோ ஒமேகா பாயிண்ட்டே டச் பண்ண மாட்டார். ஓகே, ஒமேகா பாயிண்ட்டே அவர் டச் பண்ண மாட்டார், பட் இப்படி தான் வருவார். ஓகே, திஸ் இஸ் சீரியஸ். ஏன் அப்படின்னா வி நோ தட் அட் நோ லோடு சீரியஸ் மோட்டாரில் ஸ்பீடு என்னவா இருக்கும், இட் இஸ் டேஞ்சரஸ்லி ஹை. டேஞ்சரஸ்லி வெரி ஹை. வெரி ஹை இட் இஸ் டினோட்டட் as a infinity. கரெக்டாக? நோ லோடில் சீரியஸ் மோட்டாரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. ஸோ டார்க் ஜீரோ அப்படின்றது என்ன மீன் பண்ணுதுன்னா லோட் இஸ் ஜீரோ. நோ லோட் அப்படின்றத மீன் பண்ணுது. டார்க் ஜீரோன்னா என்ன அர்த்தம்னா நோ லோட் அப்படின்னு அர்த்தம்பா. இப்போ பாருங்க, இது தானே டார்க் 0 பாயிண்ட். திஸ் இஸ் அவர் டார்க் ஈக்குவலன் டு 0 பாயிண்ட். அப்போ டார்க் ஈக்குவலன் டு 0ல பார்த்தீங்கன்னா ஸ்பீடு என்னவா இருக்கு, இட் இஸ் இன்ஃபினிட்டியில் இருக்கு. எஸ், என்னோட ஸ்பீடு டிசி சீரிஸ் மோட்டரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியில் இருக்கு. அதுதான் இந்த கிராஃப் மீன் பண்ணுது. நான் ஏன் அந்த கிராஃபை வந்து அந்த பாயிண்ட்ல டச் பண்ணலன்றதுக்கு ரீசன், ஏன்னா டார்க் இல்லாதப்போ லோடே இல்லை, லோடு இல்லாதப்போ ஸ்பீடு இன்ஃபினிட்டி. தேர்ஃபோர் அந்த பாயிண்ட் இன்ஃபினிட்டியிலேருந்து வரணும், நீங்கள் மாற்றி போடக்கூடாது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இது என்ன கிராஃப், திஸ் இஸ் அ ஸ்பீட் வர்சஸ் டார்க் கிராஃப். ஸ்பீட் வர்சஸ் டார்க் கிராஃப். அப் டு திஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டுக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும்பா. ஓகேங்களா? அது ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு எல்லா டைமுமே குறைஞ்சிரும். ஸோ அடுத்த முறை நீங்கள் இந்த கிராஃபை ஈஸியாகவே உங்களால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் நெக்ஸ்ட் கிராஃபு, டார்க் கரண்ட் கிராஃபு. ஸோ நமக்கு தெரியும் டிசி சீரிஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் டார்க்கும் கரண்ட்டும் ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல். திஸ் இஸ் IA,
திஸ் இஸ் நம்மளோட டார்க். ஓகே, இது நம்ம டிசி சீரீஸ் மோட்டாருக்கு பேரபோலிக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா மாடரேட் டார்க் யாருக்குன்னா இவனுக்கு தான் வெரி ஹை டார்க். ஓகே, அடுத்த ஹை டார்க் யாருக்குன்னா காம்பவுண்ட் மோட்டருக்கு தான். நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ கரெக்டாக அடுத்த ஹை டார்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ காம்பவுண்ட் மோட்டார். ஸோ தட் இஸ் குமுலேட்டிவ் காம்பவுண்ட் அதுவுமே. ஓகேங்களா? ஸோ டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் கிடையாது, குமுலேட்டிவ் காம்பவுண்ட்னு எழுதிக்கோங்க. ஓகே, இதுக்கு என்னன்னா மாடரேட் டார்க். அடுத்ததா நெக்ஸ்ட் நம்மளோட ஷண்ட். ஸோ அடுத்ததா நம்மளோட டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட். டிஃபரன்ஷியல் காம்பவுண்டுக்கு தான் we have very less torque, very less. ஓகேங்களா? ஏன்னா ஃப்ளக்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஃப்ளக்ஸ் குறைஞ்சிச்சுன்னா டார்க் குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ ஷண்ட்டுக்கு லோயர் டார்க் தான். நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் டார்க் இந்த ஆர்டரில் வர வர குறைஞ்சிக்கிட்டே போகுது. கிளியரா? இது டார்க் கிராஃப் தானே. அப்போ டார்க்கு கீழே வர வர என்னவாகுது? குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுதானே அதை மீன் பண்ணுது. அவ்வளோதான்ப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா அப்ளிகேஷன்ஸை சொல்லிடலாம். இப்போ ஒவ்வொரு மோட்டருக்கும் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேரக்டர்ஸை பொறுத்து தான் நான் அப்ளிகேஷனை வந்து என்ன பண்ணுறோம், டிசைட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த கேரக்டர் இருக்கிறதுனால இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு இவனை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு இவனை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது இப்போ இதுக்கப்புறமா தான் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டிசி மோட்டார். சார் இதுக்கு என்ன மீன் பண்ணாதுன்னா, நான் ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறேன்னா அந்த இடத்துல எப்போவுமே நான் டிசி மோட்டார் தான் யூஸ் பண்ணுறேன்னு அவசியம் கிடையாது. அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு டிசி மோட்டார்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம அந்த அப்ளிகேஷனுக்கு எல்லாத்துக்கும் டிசி மோட்டார் போகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எல்லா டிசி மோட்டார்ஸையுமே என்னோட இண்டக்ஷன் மோட்டார் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருப்போம். நம்மளோட ஏசி மோட்டார் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா மெயின்டெனன்ஸ் இஸ் அ இஷ்யூ. டிசி மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்யூட்டேஷன் அண்ட் ப்ரெஷஸ் இருக்கிறனால மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டம். அதனால ஆல்மோஸ்ட் எல்லா டிசி மோட்டார்ஸும் ரீப்ளேஸ்டு டு த ஏசி மோட்டார்ஸ். ஸோ வெரி ஃபியூ கேசஸில் மட்டும்தான் நம்ம டிசி மோட்டார்ஸை ஸ்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிசி ஷண்ட் மோட்டாரை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இவனுக்கான பேராமீட்டரை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம், கேரக்டரை எழுதிக்குவோம், அடுத்த அப்ளிகேஷனை எழுதிக்குவோம். ஸோ இவனோட கேரக்டரை ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஸோ இவனோட கேரக்டர்ஸ் நமக்கு தெரியும்ல. இவனோட கேரக்டர் என்ன? இட் இஸ் a constant speed application with less starting torque demand. Constant speed application with less starting torque demand. ஸோ இப்போ இதோட யூஸ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எழுதணும். அடுத்ததா இப்போ எங்கெங்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ எக்ஸாம்பிள்ஸ் லேத் மிஷின், ஸோ ரெண்டாவது ஃபேன்ஸ், மூணாவது ப்ளோவர்ஸ், ஸோ சென்ட்ரிஃபிகல் பம்ப், சீவிங் மிஷின், தையல் மிஷின்.
ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேன். ஸோ இதுக்கு எல்லாமே லோடே வேணாம், சும்மா மிஷின் ஓடுனாலே போதும். எக்ஸாஸ்ட் ஃபேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அப்ளிகேஷன் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டார். ஃபர்ஸ்ட் அதோட கேரக்டர், அடுத்தது அதோட அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் நம்மளோட மோட்டார் டிசி சீரியஸ் மோட்டார். ஃபர்ஸ்ட் அதோட கேரக்டர் ஹை ஸ்டார்டிங் டார்க். கரெக்டா? அப்போ இவனோட கேரக்டர் என்னன்னா ஹை ஸ்டார்டிங் டார்க். பட் ஆனால் நோ லோட்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பட் நாட் recommended in no load or light load. அவ்வளோதான். அடுத்ததா இவனோட அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது இவனோட அப்ளிகேஷன்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ட்ராக்ஷன், ஹாய்ஸ்ட், crane, lift, air compressors. ஸோ எங்கெல்லாம் ஹெவி டார்க் நமக்கு தேவையோ அந்த இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அடுத்ததான் நம்ம டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் மோட்டருக்கு அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ தான் பார்த்தோம். இங்கே பாருங்கள். ஸோ டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் மோட்டார் இஸ் நாட் ரெக்கமெண்டட் இன் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். அதனால இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அதுக்கு அப்ளிகேஷனை நம்ம ப்ராப்பராக இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு குமுலேட்டிவ் காம்பவுண்டுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவனோட ப்ராப்பர்ட்டி, அடுத்ததா இதோட அப்ளிகேஷன். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி என்ன? லெஸ் சேஞ்ச் இன் ஸ்பீட், டியூரிங் லோடிங். லோட் ஆகிறப்போ ஸ்பீடில் பெரிய சேஞ்ச் ஆகாது. அடுத்ததா மாடரேட்லி ஹை ஸ்டார்டிங் டார்க். மாடரேட்லி ஹை ஸ்டார்டிங் டார்க். அடுத்ததா இவனோட அப்ளிகேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எலிவேட்டர்ஸ், escalators, rolling mills, drilling tools, cutting tools. ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மெஷின்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான்ப்பா டிசி மோட்டார் அண்டு இட்ஸ் கேரக்டர் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு என்னோட டிசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? ஒரு மோட்டரை ஒரு அப்ளிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம்னாலே கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பீட் கண்ட்ரோல் தேவை தான். இப்போ இந்த மிஷின்ஸ் எல்லாம் இங்கே யூஸ் பண்ணுறோன்னா டேரெக்டாக பிளைண்டாக யூஸ் பண்ணுறோமானா கிடையாது. அந்த ஒவ்வொரு மோட்டருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பெக்டிவ் ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அது அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளாக ஸோ உங்களோட தையல் மிஷினை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் மிஷினில் கீழே ஒரு நாப் மாதிரி இருக்கும். அந்த நாபை ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த மிஷினோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஃபேனில் நீங்கள் ரெகுலேட்டர்ஸை வச்சுருக்கீங்க, அதை பொறுத்து அதோட ஸ்பீடை வேரி ஆகும். அப்போது எந்த ஒரு அப்ளிகேஷனுக்குமே ஸ்பீட் கண்ட்ரோல் இஸ் அ நெசசரி திங். அடுத்ததாக இப்போ அதை பற்றியான ஒரு இன்ட்ரோ, என்னென்ன மெத்தட் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம்னா ஸோ நாளைக்கு ஸ்பீட் கண்ட்ரோலில் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிளாஸில் 2 o'clock கிளாஸில். அடுத்ததான் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பிரேக்கிங் அந்த ரிமைனிங் லாஸஸ் மட்டும் இருக்கும், அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்ததான் நெக்ஸ்ட்டு ஸ்பீட் கண்ட்ரோல் டெஸ்டிங்கு, அடுத்ததாக லாஸஸ், பிரேக்கிங். அவ்வளோதான்ப்பா, இருக்கிறது 4 பாயிண்ட் தான். இன்னும் டிசி மிஷின்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ அடுத்ததாக ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டார்.
ஸோ the following methods are used to speed control. அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஒமேகாவை என்னோட மோட்டருக்கு ஒமேகாவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஒமேகா இஸ் ஈக்குவலன் டு விடி மைனஸ் ஐஏ ஆர்ஏ Vt minus Ia Ra divided by Ka phi அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இங்கே ஒமேகா அப்படின்றது என்னப்பா, தட் இஸ் த ஸ்பீட். அப்போது இந்த இடத்துல என்னோட ஸ்பீட் ஒமேகாவை எப்படிலாம் என்னால் வேரி பண்ண முடியும், ஜஸ்ட் அதுதான் என்னோட ஸ்பீட் கண்ட்ரோல், தட்ஸ் இட். ஓகேங்களா, இந்த இடத்துல நான் எதை வேரி பண்ணணும், ஸோ ஒமேகாவை வேரி பண்ணணும். அதை ஒமேகாவை வேரி பண்ணுறதுக்கு என்கிட்ட என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அதுதான் என்னோட ஸ்பீடு கண்ட்ரோல். இப்போ பாருங்கள், ஃப்ளக்ஸை என்ன பண்ணலாம், ஸோ இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அப்போ இது ஒரு மெத்தட். அடுத்ததாக நெக்ஸ்ட் இங்கே ஆர்மேச்சர் ரெசிஸ்டர் இருக்கான். இப்போ இது கூட ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணனா ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்பீடு என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இது ஒரு கண்ட்ரோல். இதை வந்து ஃபஸ்ட்டு வேறு கலரில் எடுத்துக்குவோம். ஸோ ஏன்னா ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு கலர் போட்டால் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகிடும். அதுவே ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆர்மேச்சர் கூட ஆட் பண்ணிங்கன்னா அப்பவும் ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகிடும். சரி, ஸோ ஃப்ளக்ஸை டிக்ரீஸ் பண்ணுறப்ப ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகாதுப்பா, இன்க்ரீஸ் ஆகும். அதை மாற்றி போட்டிருக்கேன் பாருங்க, கரெக்டாக. ஸோ நீங்கள் ஃப்ளக்ஸை இது டிக்ரீஸ் பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ ஃப்ளக்ஸை எப்போவுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம், மிஷினில் டிக்ரீசஸ் தான் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃப்ளக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மிஷினில் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு நமக்கு அதிகமாக கரண்ட்டு தேவைப்படும். இல்லை, ஃப்ளக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன வேணும், ஸோ பிகாஸ் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஐஎஃப். ஸோ ஐஎஃப் இன்க்ரீஸ் பண்ணணும்னா விடி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ விடியை என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, டெர்மினல் வோல்டேஜ் எல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது, இருக்கிறத வச்சு தான் நம்ம பண்ணணும். அப்போது டிக்ரீஸ் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ண முடியாது இல்லை. அதனால தான் ஃப்ளக்ஸை டிக்ரீஸ் பண்ணி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லைனா என்னோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணி ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணலாம். ஓகேயா, ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணால் ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகிடுது, ஃப்ளக்ஸை டிக்ரீஸ் பண்ணோம்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுது. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு இந்த டெர்மினல் வோல்டேஜ் இருக்கான் பார்த்தீங்களா. அகைன் நம்ம இப்போ தான் பார்த்தோம், டெர்மினல் வோல்டேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஆனால் டிக்ரீஸ் வேணா பண்ணிக்கலாம். ஸோ டெர்மினல் வோல்டேஜை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிறான், ஸ்பீட் இஸ் ஆல்சோ டிக்ரீசஸ். அப்போ இந்த 3 மெத்தடாலஜியில் தான் நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுவேன். அப்போ ஒவ்வொரு மெத்தடாலஜியில் நான் அபவ் த பேஸ் ஸ்பீடுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமா, பிலோ த பேஸ் ஸ்பீடுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ இப்போ ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா திஸ் இஸ் அபவ் பேஸ் ஸ்பீட் கண்ட்ரோல், ஒமேகா டிக்ரீஸ் ஆகுதுன்னா திஸ் இஸ் அ பிலோ ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் கேன் பி கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் திஸ் கண்டிஷன். இதை பொறுத்து நான் என்னென்னவா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன, என்னோட ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல். REX ஆட் பண்ணியிருக்கேன்ல, இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ இந்த ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பீட் கண்ட்ரோல்னால அபவ் மெத்தடுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுதா, பிலோ மெத்தடுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுதா பாருங்க. அபவ் பேஸ் ஸ்பீடா பிலோ பேஸ் ஸ்பீடான்னு பாருங்க. ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணிங்கன்னா ஸோ ஸ்பீட் என்னவாக போகுது, டிக்ரீஸ் தான் ஆக போகுது, ரைட். அப்போ திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் அ பிலோ பேஸ் ஸ்பீட். திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் ஸ்பீட் பிலோ பேஸ் ஸ்பீட். Speed control below base speed is possible. Below base speed is possible. Below base speed தான் possible. So ரெண்டாவது கண்ட்ரோல் என்னப்பா, என்னோட ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா. நெக்ஸ்ட் என்னோட ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல். சார் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல், ஃப்ளக்ஸை குறைச்சிங்கன்னா ஸ்பீடு என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த மெத்தட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் த அபவ் பேஸ் ஸ்பீடு கண்ட்ரோல். ஸோ அடுத்த மெத்தட் என்னப்பா, ஸோ ஆர்மேச்சர் வோல்டேஜை என்னால் எப்பவுமே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ டெர்மினல் வோல்டேஜை எப்பவுமே நம்ம அதை என்ன தான் பண்ணி ஆகணும், டிக்ரீஸ் தான் பண்ணி ஆகணும். அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னோட ஆர்மேச்சர் வோல்டேஜ் கண்ட்ரோல்.
ஓகேங்களா? அப்போ இந்த மெத்தடு above base speedக்கா below base speedன்னு பாருங்க. It is also below base speed control. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் ஒவ்வொரு மெத்தடையும் நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் டார்க் லோடுன்னு ஒன்று இருக்குது, கான்ஸ்டன்ட் பவர் லோடுன்னு ஒன்று இருக்குது. ஜஸ்ட் அது வேணுன்னா உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து நாளைக்கு இதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு கான்ஸ்டன்ட் டார்க் லோட்னா என்ன, கான்ஸ்டன்ட் பவர் லோட்னா என்னன்னு சொல்கிறேன். கான்ஸ்டன்ட் டார்க் லோடு. ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. கான்ஸ்டன்ட் டார்க் லோடுன்றதெல்லாம் லோடை பொறுத்து நம்ம பிரிக்கிறோம். அதாவது என்னோட மெஷின்ஸை பொறுத்து நம்ம பிரிக்கிறோம். அதோட ஆப்ரேஷன்ஸை பொறுத்து கான்ஸ்டன்ட் டார்க் லோடு அப்படின்னு சொல்லி ஒரு லோடை, கான்ஸ்டன்ட் பவர் லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோடு நம்ம பிரிக்கிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் டார்க் லோடுனா என்னன்னா, கேஸ் 1ல் என்ன டார்க்கோ ஸோ அதுதான் என்னோட கேஸ் 2 டார்க்குன்னு சொல்லுவேன். இப்போ பாருங்க. ஸோ TE1 இஸ் த டார்க் அட் த கேஸ் 1. ஸோ இது என்னோட TE2ஆக இருக்கும். அதாவது என்னன்னா, நீங்கள் மெஷினை ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஸோ பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன டார்க் இருந்துச்சோ அதே டார்க்கு தான் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறமா இருக்கும். என்ன அர்த்தம்னா, இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் பர்ஃபெக்டாக நான் சொல்லணும்னா, நம்ம ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ 2 பேர் உட்காந்துட்டு இருக்கீங்க, 2 persons வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களோட வெயிட் என்னன்னா, தட் இஸ் 150 kg. ஓகேயா? உங்களோட வெயிட் என்னன்னா 150 kg. ஸோ இப்போ நீங்கள் 50 km ஸ்பீடில் போகலாம், இல்லை 60 km ஸ்பீட்லேயும் போகலாம். ஆனால் 40 km ஸ்பீடில் கூட போங்க. ஆனால் நீங்கள் என்ன ஸ்பீடில் போனாலுமே உங்களோட வெயிட் என்னவா இருக்கு, வெயிட் இஸ் கான்ஸ்டன்ட் இல்லை? ஸோ அப்போ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த கான்ஸ்டன்ட் டார்க் லோடு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கான்ஸ்டன்ட் டார்க் லோடு. ஓகே, இந்த இடத்துல நீங்க 40 கிலோமீட்டர்ல இருந்து ஸ்பீடு 50 கிலோமீட்டருக்கு இன்க்ரீஸ் பண்றீங்க. ஆனா அதோட டார்க் பாத்தீங்கன்னா ரெண்டும் சேமா தான் இருக்கணும். நீங்க ஸ்பீடை மட்டும் தான் வேரி பண்ணிருக்கீங்க, ஆனா டார்க் ரெண்டுத்துக்கும் சேம் தான். அப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கலாம், TE1 equivalent to TE2 ன்னு எழுதிக்கலாம். where we know torque equivalent to KA 5 omega, sorry, KA 5 IA. ஸோ இப்போ therefore இங்கேயும் KA 51 IA1 அப்படின்னு எடுத்துக்குவேன், இங்கேயும் KA 52 IA2ன்னு எடுத்துக்குவேன். இந்த இடத்துல KAன்னு இருக்கான்ல, ஸோ அந்த KA will getting cancelled out. ஓகேங்களா? KA கேன்சல் அவுட் ஆகிடும். அப்புறம் ஃபைனலாக இந்த 51 IA1, ஸோ அதே மாதிரி 52 IA2. ஸோ இது ஷண்ட் மெஷினாக இருந்துச்சுன்னா 5 கான்ஸ்டன்ட் ஆகிடும். அப்போ IA1 ஈக்குவலன் டு IA2 அப்படின்னு சொல்லி போட்டுக்க முடியும். ஸோ மற்ற மெஷினாக இருந்தால் இது வேலிட் கிடையாது. அதனால இது வரைக்கும் நான் நிறுத்திக்கிறேன். ஸோ 51 IA1 ஈக்குவலன் டு 52 IA2. திஸ் இஸ் 1 அண்ட் திஸ் இஸ் 2. இது என்னோட கான்ஸ்டன்ட் டார்க் லோடு. ஓகேயா? இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னென்ன லோடுலாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேனை பார்த்தீங்கன்னா என்னப்பா, ஒரே அளவு வெயிட் தான் என்னோட ஃபேன் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் என்னோட ஹாய்ஸ்ட்டு ஃபேனு இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் த கான்ஸ்டன்ட் டார்க் லோடு. ஓகே, அடுத்ததாக கான்ஸ்டன்ட் பவர் லோடு. இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ராக்ஷன் மோட்டார்ஸ் எல்லாமே, இப்போ ட்ராக்ஷன் பர்பஸில் நம்ம பண்ணுற எல்லாமே எக்ஸாம்பிள் தான். எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குல்ல, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். கான்ஸ்டன்ட் பவர் லோடு. இந்த மெஷின் ப்ராப்பரான ஒரு பவரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு 50 வாட் பவரை எடுத்துக்குதுன்னா அதே தான் இருக்கும். ஓகேங்களா? 50 கிலோ வாட்னா அதே 50 கிலோ வாட் தான் இருக்கும். ஸோ இந்த கேஸில் நம்ம பவரை எப்படி எழுதுவோம்னா P1 is equal to P2ன்னு எழுதுவோம். ஸோ அடுத்ததா we know பவர் இன் மோட்டார் என்னப்பா, பவர் இஸ் ஈக்குவலன் டு டார்க் இன்டு ஒமேகா. இன்னைக்கு டிஸ்கஷன்லேயே நம்ம பார்த்தோம், பவர் ஈக்குவலன் டு டார்க் இன்டு ஒமேகான்னு எழுதலாம். அப்போ திஸ் இஸ் T1 இன்டு ஒமேகா 1, திஸ் இஸ் T2 இன்டு ஒமேகா 2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ T1 என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இதிலிருந்து நான் என்ன பண்ணலாம், T1 by T2 எழுதலாம். TE1 divided by TE2 is equivalent to omega 2 divided by omega 1 ன்னு எழுதலாம். Again TE1 நமக்கு தெரியும், KA 5 IA1 is equivalent to omega 2.
divided by KA phi IA2 is equivalent to omega 1 exam அடுத்ததா இதுவும் phi 1 phi 2 அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். KA கேன்சல் ஆச்சுன்னா அப்போ ஃபைனலாக phi 1 IA1 divided by phi 2 IA2 ஓகேங்களா. phi 2 IA2 is equivalent to omega 2 by omega 1. ஸோ இது ஒரு காமன் ஃபார்முலா முன்ன சொன்ன மாதிரியே. ஸோ டிசி ஷண்ட் மோட்டராக இருந்துச்சுன்னா டிசி ஷண்ட் மோட்டராக இருந்துச்சுன்னா ஓகேங்களா. ஸோ டிசி ஷண்ட் மோட்டராக இருந்தால் இப்போ நம்ம ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு காமன் மெத்தடாலஜி தான் நான் சொன்னேன். ஓகேங்களா, ஸ்பீட் கண்ட்ரோலோட காமன் மெத்தடாலஜியை தான் சொன்னேன். இப்போ நம்ம ஒவ்வொரு மிஷினுக்கும் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் இதை பற்றி இன்னும் கிளாரிட்டி உங்களுக்கு வரும். ஸோ டிசி ஷண்ட் மோட்டரில் ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நீங்கள் ஷண்ட் மோட்டரில் ஃபை வந்து கான்ஸ்டன்ட்டு அப்போ கேன்சல் ஆகிடும். அப்போது டிசி ஷண்ட் மோட்டாருக்கு IA1 by IA2 ஈக்குவல் டு omega 2 by omega 1 இருக்கும். எதுக்குன்னா ஷண்ட் மோட்டருக்கு தான் இது பாசிபிள். மேலே இருக்கிறது கான்ஸ்டன்ட் காமனுக்கு. ஓகே, அதே தான் எங்கேயும் மேலேயுமே சொல்லியிருந்தேன். ஃபார் ஷண்ட் மோட்டாருக்கு ஃப்ளக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கு IA1 ஈக்குவலன் டு IA2 இருக்கும். ஓகேங்களா, சரி இப்போ இந்த 3 மெத்தட் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோலில் காமனாக என்னால் ஒரு இந்த பேசிக் ஐடியாவிலேருந்து என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்து காமனாக கான்ஸ்டன்ட் பவர் லோட்னா என்ன, கான்ஸ்டன்ட் டார்க் லோட்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ ஸ்பீட் கண்ட்ரோலில் ஒவ்வொரு மிஷினுக்கு தனித்தனியாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஷண்ட் மிஷினுக்கெல்லாம் ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட் ஒரு மாதிரி இருக்கும், சீரீஸ் மிஷினுக்கெல்லாம் ஸ்பீட் கண்ட்ரோல் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 மிஷினுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், மோரார்லெஸ் அதுவே போதும் நமக்கு. ஓகே, அடுத்ததா ஸோ இப்போ ஜஸ்ட் இதோட இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன். ஸ்பீட் கண்ட்ரோல் இன் டிசி ஷண்ட் மோட்டார். சரி, இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். டிசி ஷண்ட் மோட்டாரில் தான் இந்த 3 டைப் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ டிசி ஷண்ட் மோட்டாரில் நமக்கு இந்த 3 டைப் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ டிசி சீரீஸ் மோட்டாரில் நமக்கு ஒரு 4 டைப் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை மட்டும் நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா, ஸ்பீட் கண்ட்ரோலின் டிசி ஷண்ட் மோட்டாரும் ஸ்பீட் கண்ட்ரோலின் டிசி சீரீஸ் மோட்டாரும் எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே மெத்தட் தான் இங்கேயுமே. ஸோ ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல், இந்த மெத்தடாலஜிஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்ததா ஆர்மேச்சர் வோல்டேஜ் கண்ட்ரோல். ஸோ அடுத்ததா ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல், ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல். கரெக்டா, ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல். இது ஸ்பீடு கண்ட்ரோலின் ஷண்ட் மோட்டார்ஸ். ஓகே, அடுத்ததா ஸ்பீட் கண்ட்ரோலின் சீரீஸ் மோட்டார்ஸை எழுதிடுறேன். ஏன்னா இந்த மெத்தடாலஜி எல்லாமே எனக்கு சீரீஸ் மோட்டாருக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஸோ சீரீஸ் மோட்டாரில் இது இந்த மெத்தடாலஜி சிலதுக்கு அப்ளை ஆகாமல் கூட போயிடும். ஓகேங்களா, ஸோ இப்போது நம்ம இதை பார்ப்போம். சீரீஸ் மோட்டாரில் ஜஸ்ட் இன்ட்ரோ தான் கொடுக்குறேன். ஓகேங்களா, நான் நாளைக்கு ஷண்ட் மோட்டாரில் இப்போ பார்த்தது தனியாக எழுதுவோம். ஸோ அதே மாதிரி சீரீஸ் மோட்டார்லேயும் நம்ம தனித்தனியாக தான் எழுதுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா ஃபீல்டு டிவைடர் கண்ட்ரோல். இந்த மெத்தடாலஜிஸ்லாம் என்னன்றது கூட காமனாக கேட்பாங்க. ஸோ இதில் எந்த ஸ்பீட் கண்ட்ரோல் ஷண்ட்டில் நடக்குது, இதில் எந்த ஸ்பீட் கண்ட்ரோல் சீரியஸில் நடக்குது அப்படின்னு கூட கேட்பாங்க. அதுக்காக நான் இப்போ இதை எழுதிட்டேன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. மொத்தமாக ஃபீல்டு டைவர்ட்டர் கண்ட்ரோல். ஃபீல்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா டைவர்ட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம பின்னாடி தான் பார்ப்போம். ஃபீல்டு டேப்பிங் கண்ட்ரோல். அடுத்ததா இன்டர்லீவிங் ஆஃப் ஃபீல்ட் வைண்டிங். அடுத்ததா கேஸ்கேட் கண்ட்ரோல். அவ்வளோதான் சார். இந்த லாஸ்ட்ல இது மட்டுமே கூட நீங்க பார்த்துக்கோங்க, இதுல ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. இன்டர்லீவிங் ஆஃப் ஃபீல்டு கண்ட்ரோல் எதில் பண்றோம், கேஸ்கேட் கண்ட்ரோல் எதில் பண்றோம், ஸோ ஃபீல்டு டேப்பிங், ஃபீல்டு டைவர்ட்டர், ஸோ இது எல்லாமே எதில் பண்றோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும்.
ஓகேங்களா. வார்டு லியோனார்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் எங்கே பண்ணுறோம்னா அடுத்து ஷண்டில் பண்ணுறோம். இதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. வார்டு லியோனார்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இல்லைன்னா இதை பேக் டு பேக் ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லை மோட்டார் ஜென்ரேட்டர் ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ மோட்டார் ஜெனரேட்டர் ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லை பேக் டு பேக்கு. அவ்வளோதான். இப்போ நாளைக்கு நம்ம ஷண்ட் மிஷினையும் சீரீஸ் மிஷினையும் ஃபஸ்ட்டு செஷனில் பார்த்தோம்னா, அடுத்ததாக இதில் இருக்கிற ஸ்பீட் கண்ட்ரோல் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு லாசஸ் இருக்குது, டெஸ்டிங் இருக்குது. அவ்வளோதான். டெஸ்டிங் ஒரு 4 டெஸ்டிங் இருக்குது, இந்த ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அவ்வளோதான். பிரேக்கிங் ஒரு 2 பாயிண்ட் தான். பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய இடத்துல பிரேக்கிங்கை பார்ப்போம், அதனால நோ இஷ்யூஸ். ஓகே, அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலான்னா இதே மாதிரி ஒரு கிளாஸஸோடு மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஆன்சர் யுவர் டவுட்ஸ், ஆல் ஆஃப் யுவர் டவுட்ஸ். ஓகே, தேங்க்யூ.